சாந்தி. எல்லாரும் குஷியா இருக்கிறீங்களா? 8/12/2024 அவித்த முரளி. நிகழ்காலத்தில் நீங்க உங்களுடைய கருணை சொரூபத்தையும் வள்ளல் சொரூபத்தையும் வெளிப்படுத்தணும். அதற்கான தேவை இருக்குதுன்ற இல்ல. நிறைய நியூஸை பார்க்குறோம். உலகம் அழிய போகுது, பாருங்க பாருங்கன்னு சொல்றோம். அது ஓகே, அது அழியட்டும். ஆனா அந்த கருணை எங்க போச்சு உங்களுக்கு? பாருங்க பாருங்கன்னு சொல்றதுக்கா பாபா நம்மள குழந்தையாக்குனாரு? அதை முஸ்லிம்ஸ் சொல்லுவாங்க, கிறிஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கூட கருணைப்படுறாங்க. ஆனா நம்ம கருணை இல்லாம ஜாலியா சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அங்க அழிவுல சிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முக்தி கொடுக்குறீங்களா? உயிரோட இருக்கிறவங்களுக்கு அமைதியை கொடுக்குறீங்களா? அதுல வள்ளலா இருக்கிறீங்களா? இப்ப ஆகாம எப்ப ஆவீங்க? நீங்களே சரீரம் விட்ட பிறகா? இன்னைக்கு பாபா இதை பற்றி தான் ஃபுல்லா பேசுவாரு. வரதாதா பாபா தன்னுடைய ஞானத்தின் வள்ளலாகிய குழந்தைகளை, சக்திகளின் வள்ளல் குழந்தைகளை, குணத்தின் வள்ளல் குழந்தைகளை, இறைவனின் தூதுவர்களை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு பாருங்களா? நம்மளை பார்க்கும்போது அவருக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது பாருங்க. ஆனா நம்ம பாபா எப்படி பாபா உன்னை நினைக்கிறது? இதுக்கெல்லாம் உண்மையிலே தகுதியானவர் பாபா தான். ஆனா அவரு நம்மள அப்படி பார்க்கிறார். அப்ப இதை நீங்க அப்படியே பார்த்தாலே போதுமே. அப்படி பார்த்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? பக்தியில என்னென்னமோ பாடுறாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையிலே கடவுளுடைய மகிமையும் தெரியாது. அவங்க பாடுறது கடவுளுடைய மகிமையும் கிடையாது. இருந்தாலும் உருகி பாடுவாங்க. உள்ளம் உருகுதை டிஎம்எஸ் பாடியிருப்பாரு. அவர் என்னத்த பார்த்தாரு உள்ளம் உருகிறதுக்கு இல்லையா? சோ இங்க கடவுள் உண்மையிலே உருகணும்னா இப்பதான் உருகணும். ஆனா கரெக்டா உருகணும். எதுக்காக உருகணுமோ அதுக்கு உருகணும் இல்லையா? சோ அவரு ஞானத்தின் வள்ளலாக, சக்தியின் வள்ளலாக, குணத்தின் வள்ளலாக இருக்கிற செய்தியை கொடுக்கிறார். அதே மகிமை நமக்கும். கடவுளுக்கு எந்த மகிமை மாலையை சுற்றுமோ அதே மாலையை நமக்கும் சுற்ற. ஒவ்வொரு குழந்தைகளும் மாஸ்டர் வள்ளலா ஆகி இருக்கிறீங்க. சோ இதயபூர்வமாக முயற்சி செய்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பாபாவுக்கு நெருக்கத்துல அழைச்சிட்டு வரக்கூடிய முயற்சியை இதயபூர்வமா பண்றீங்க இல்லையா? நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களாக ஆக்குறீங்க. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு மகாராஜாவுடைய முதல் மனைவி குந்தி தேவி, அதுக்கப்புறம் எங்கேயோ சண்டை போட்டுட்டு வரும்போது ஒருத்தர் தன்னுடைய தங்கச்சியை பரிசா கொடுப்பார். இதை என்னால ஏத்துக்க முடியாது, குந்தி ஏத்துக்கிட்டாதான் உண்டுன்ட்டு அழைச்சிட்டு வருவார். ஸோ மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு அழைச்சிட்டு வந்தா என்ன ஆகும் இல்லையா? ஸோ அவ ஆனந்தமா தன்னுடைய கணவனை ரொம்ப நாள் கழிச்சு சண்டைக்கெல்லாம் போயிட்டு பல மாசம் வருஷம் கழிச்சு வரான். எவ்வளவு ஆனந்தமா பார்க்க வரும்போது கூட ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? இந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன ஆகும்ட்டு. ஆனா தாங்கிக்கவே முடியாது. அங்கேயே வெட்டி போட்டுருவா. ஆனா அவ என்ன பண்ணுவா, ஒரு செகண்ட்ல போய் அவளுக்கும் பொட்டு வச்சு அவளுக்கு ஆரத்தியை காட்டி நீ என்னுடைய தங்கச்சின்னு அழைச்சிட்டு வருவா. பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த மணமகள் கோலத்துல வரா, அதனால புரிஞ்சுக்கிட்டு நீ என்னோட தங்கச்சின்னு கட்டி அணைச்சிக்கிறான். சோ இது என்ன விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, ஒரு பாபா குழந்தையும் பாபாவுடைய மனைவி. சோ அப்ப நானும் பாபாவுடைய மனைவி. நான் யாருக்கு ஞானத்தை கொடுக்குறவங்களோ அவங்களும் பாபாவுடைய மனைவி, அல்லது வேற யாரும் ஞானத்தை கொடுத்து வந்தாலும் அவங்க பாபாவுடைய மனைவி அப்படின்னு அன்பா அரவணைக்கணும்ன்றதுதான் அங்க விஷயமே. சோ அந்த வள்ளல் தன்மை, ஞானத்தின் வள்ளல், சக்தியின் வள்ளல், தேவ தூதர் இப்படி ஆகி அதே நேரத்தில் உள்ளன்போடு பாபாவுக்கு பக்கத்துல அழைச்சிட்டு வர்றீங்களா? இதெல்லாம் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு சமமாகும் போது உங்களை அறியாம பொறாமை வருதா? ஸோ அப்ப பொறாமை வருது அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? பாபா இன்னும் பிரத்யட்சம் ஆகாததுக்கு. பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அந்த வயசானவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. பிகேஸ் அந்த இன்சார்ஜ் சொல்றோம் இல்லையா, அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. சின்னவர்களுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க.
ஆனா பாபா சின்ன சின்ன பெண் குழந்தைங்கள பேச விட்டீங்கன்னா எல்லாம் பாபா குழந்தை ஆயிடுவாங்கன்றார். ஆனா யாருக்கும் யாருக்கும் அதுக்கு அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை வரல. ஸோ அததான் பாபா சொல்றாரு. பாபாவுக்கு நெருக்கத்துல எடுத்துட்டு வரணும். நான் மட்டும் நெருக்கத்துல இருப்பேன், நீ எட்டையே இருன்னு சொல்லிட்டு இருக்கிறதா? ஸோ அப்ப மாஸ்டர் வள்ளலாகி இதயபூர்வமாக அவங்கள பாபாவுக்கு பக்கத்துல எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றீங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். இந்து தெய்வங்கள் இந்த பக்கம் ஒரு ஜோடி, அந்த பக்கம் ஒரு ஜோடி இல்லையா? பாபாவுக்கு மனைவியா நான் இந்த பக்கம் நிக்கிறேன், நீ அந்த பக்கம் நில்லு. இதுதான் இங்க விஷயமே. பலவிதமான ஆத்மாக்கள் உலகத்துல இருக்கிறாங்க. சிலருக்கு ஞான அமிர்தத்தின் மீது விருப்பம். சில ஆத்மாக்களுக்கு சக்தி வேணும். சில ஆத்மாக்களுக்கு குணத்தின் மீது விருப்பம். ஆனா குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அவங்க எதெல்லாம் விரும்புறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கஜானாவா இருக்குது. எவ்வளவு அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக இருக்குது. ஞானம் வேணுமா? இந்தா எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ, கொடுக்க வந்துகிட்டே இருக்கு. ஏன் நம்ம ஜென்ரல் வீடியோல சொல்லும்போது கூட எல்லாரும் கேட்கறதுனா, இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீயா அடிச்சு விட்றியா? ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா, எந்த வேதத்திலும் கிடையாது. அப்ப பாபாவுடைய பண்டாரால இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நாம. அது என்னமோ பாபா சொல்ற கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்றது மட்டும் அவங்க காதுல விழாது போல இருக்குது. ஸோ அந்த ஞானத்தை மட்டும் கொடுக்கல, சக்தியும் கொடுத்துருக்கிறார். அதையும் எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி சக்தி கொடுக்கிறது? எப்படி கொடுக்கிறது? இதோ இப்ப திருவண்ணாமலையில நிலச்சரிவாச்சு. ஸோ அந்த இடத்தை நினைச்சு பாருங்க. அதுல தண்ணியில இப்ப ஏதோ ஸ்ரீரங்கத்துல அதே மாதிரி யாரோ முழுகுனதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது சரியா பார்க்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. தினம் தினம் அந்த பாலஸ்தீனத்துல பெண்கள்லாம் விதவையாகிறாங்க, குழந்தைங்க அனாதையாகிறாங்க, இறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு செகண்ட் அங்க போங்க. ஸோ அங்க போய் அவங்களுக்கு என்ன சக்தி வேணும்? புத்தியினால போங்க. அங்க என்ன வேணும்? உலக அழியும் போது சிவன் வந்து ருத்ர தாண்டவம் ஆடினாராம் பார்வதி தேவி கூட. அது ருத்ர தாண்டவம் இல்ல, ஆனந்த தாண்டவம். ஆடுறது சிவன் இல்ல, நாம தான் அவரு கூட ஆடுறோம் ஆனந்தமாக. ஏன்னா அவங்களுக்கு தேவை இப்ப ஆனந்தம். துக்கம் தான் ஆல்ரெடி இருக்குது. அப்ப அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சிலர் இருப்பாங்க, ட்ரெஸ் கொடுக்க இடம் யாராவது கொடுப்பாங்க, அவங்களுடைய கர்ம கணக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அமைதியும் ஆனந்தத்தையும் நீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இருக்கிறவங்க அமைதியா இருக்கணும், இறந்தவர்கள் அமைதியா போகணும். ரெண்டுத்துக்கும் அமைதி தேவை. அதை நீங்க தான் கொடுக்கணும். ஏன்னா அனைத்து ஆத்மாக்களின் நிறைவேற்ற முடியாத ஆசையாக இதுதான் இருக்குது. அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் நீங்க தான். நாளுக்கு நாள் டைம் நெருக்கத்துல வந்துட்டு இருக்குது இல்லையா? இந்த கல்பத்துடைய முடிவு நெருக்கத்துல வருது. அதனால ஆத்மாக்கள் எல்லாம் எதையாவது பிடிக்கணும், புதுசா எதையாவது பிடிக்கணும்னு தேடுறாங்க. ஏன்னா பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஆட்டங்கானுது. பாக்குறீங்களா? எல்லா குருமார்களும் ஒவ்வொருத்தரா பாலியல் குற்றத்துல சிக்கிறாங்க, ஏதோ ஒரு குற்றத்துல சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது, இவரை பிடிக்கலான்னு பார்த்தா இவரும் போறாரு, அவரும் போறாரு. ஸோ புது ஆதாரத்தை தேடுறாங்க. அவங்களுக்கு புது ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கருவிகள் நீங்க தான். அதுக்கு நிமித்தமான கருவிகள் நீங்க தான். கடவுளை பிடிச்சிக்கோ அப்படின்னு கடவுள் கையில பிடிச்சி விடணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து தன்னுடைய தங்கச்சி பார்வதியை வந்து சிவன் கையில பிடிச்சி விடுற மாதிரி நிறைய கல்யாண மண்டபத்துல இந்த சிலை இருக்கும், போட்டோ இருக்கும். நம்ம தான் அந்த வேலையை பண்றோம். ஸோ நமக்கு எல்லாம் சகோதரன் சகோதரி அல்லது சகோதரன் பிரம்மான்னு வச்சுட்டீங்கன்னா சகோதரன் சகோதரி. அப்ப இந்த சகோதரியை பாபாவோட மனம் முடிச்சு வைக்கிறோம். பாப்தாதா இந்த ஊக்க உற்சாகத்தை பார்க்கிறார். குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஊக்க உற்சாகம் இந்த சேவை செய்யறதுல. ஒரு பக்கம் தேவையும் இருக்குது, இதை நீங்க பண்ணியே ஆகணும், அவ்வளவு தேவை. இன்னொரு பக்கம் ஊக்க உற்சாகமும் இருக்குது. தேவையான நேரத்துல ஒரு துளிக்கு கூட அவ்வளவு மகத்துவம்ன்ற இல்லையா? பாலைவனத்துல வறண்டு கிடக்கிறவன்
ஏதோ ஆமா. ஒரு படத்துல ஜாக்கி சான் படத்துல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போகும்போது அவன் அப்படியே பாலைவனத்துல தண்ணி இல்லாம அந்த ட்ரெஸ்ஸ புழிஞ்சு அந்த ஒரு துளி தண்ணி குடிப்பாரு. வேறு. ம். ம். வேர்வையோ ஏதோ. ஸோ அப்படி அந்த மாரி தாகத்துல இருக்கிறாங்க எல்லோரும். இந்த நேரத்துல நீங்க குடுக்குற ஞான துளிக்கு அவ்வளோ மரியாதைன்றேன். இந்த செய்திக்கு அவ்வளவு மரியாதைன்றேன். இந்த நேரம் கருணை நிரம்பிய வள்ளலான ரூபத்தில் நீங்க வெளிப்பட வேண்டிய நேரம். கருணைனா இங்க வள்ளலார நெனச்சிட்டு இருக்கிறாங்க. வள்ளல் சிவபாபா அவருடைய குழந்தை நீங்க. இல்லையா? ம். கருணை நிரம்பியவளே வள்ளல்னாலே கருமாரி ஆ. அம்மான்றாங்க. ம். அப்ப நீங்க அப்படி கலியுக ஆகணும்ல. மக்கள் வந்து அந்த பக்தர்களோட சேர்ந்து நீங்களும் பாடிட்டு இருக்கிறது கிடையாது. நீங்க தான் அந்த மாரியம்மாவே. கருணை கொடுக்கணும் நாம. ஸோ கருணை நிரம்பிய தேவதை ஆக வேண்டிய நேரம் உங்களுடைய நேரம். உங்களுடைய அனாதி ஸ்வரூபத்துல பிராமண ஆத்மாக்களாகிய நீங்க வள்ளல் சமஸ்காரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால தான் ஆனா ஸ்தூலமா வள்ளல்னா அந்த அன்னதானம் பண்றது, ஏதாவது ம், ட்ரெஸ்ஸு அதெல்லாம் குடுக்குறது, இததான் வள்ளல்னு எல்லாரும் அப்படி நெனச்சுட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. கருணை நிரம்பியவளே கருமாரி அம்மான்னு பாடுறாங்க. ஆனா அவங்க என்ன கருணைய காட்டுனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது சூக்ஷ்மமான விஷயம். கண்டிப்பா ம். கருமாரி அம்மா சோறு போடல. அப்ப வேற ஏதோ குடுத்துருக்குறாங்க. என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நாம தான் இப்ப கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டே ம். இருக்கணுன்றாரு. இல்லையா? இப்ப மகாவிஷ்ணு பரம்பொருள் மகாவிஷ்ணு கிட்டயும், ஜக்கி வாசுதேவ் கிட்டயும் ஆயிரக்கணக்குல காசு குடுத்துட்டு போய் கியூல நிப்பாங்க. இங்க ம். ஓசியில நீங்களே வீடு தேடி போய் சொல்லுவீங்க. உங்கள தொரத்தி அடிப்பாங்க. இதான் கொடுமை. ஸோ உங்களுக்கு இது அழிவற்ற சொரூபம்ன்றார். வள்ளல் சமஸ்காரம் அழிவற்ற சொரூபம். அதனால தான் கல்ப விருட்சத்துல கூட உங்கள வேராக காட்டப்பட்டிருக்குது. அந்த கல்ப விருட்சத்தின் வேறு தான் பிராமணர்கள். ஏன்னா அதனால வேர் தான் நம்மளுக்கு வந்து ம், வேர் பகுதியா நம்ம இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து தண்ணி ஊத்துறாரு. நம்ம வேர்ல தானே தண்ணி ஊத்துவோம். தண்ணி வேர்ல தண்ணி உறிஞ்சிக்கிறோம் பாபா கிட்ட ஊத்தும்போது இருந்து. அவரு ஊத்தல. பாபாட்ட இருந்து அவரும் ஊத்துறாரு. ஆமா, பட் ஊத்துனா கூட நம்ம உறிஞ்சிக்கிற கெப்பாசிட்டியும் இருக்குல்ல. ஸோ ஆமா. அந்த விதையில இருந்து வருது. ஆ அந்த வேருடைய ஆதாரத்துல தான் ஒட்டுமொத்த மரமும் இருக்குது. அந்த கடைசி இலை வரைக்கும் வேண்டிய சத்து எல்லாம் அந்த வேர் வழியா தான் போகுது. ஸோ நீங்க தான் இந்த உலகத்துக்கே ஆணி வேர். ஆதி சனாதன மூதாதையர் தேவி ஆத்மா. ம், ம், இதனாலதான் நம்மள ம், மூதாதையர் ஆத்மா, நீ பூர்வஜ ம், ஆத்மா, நீ ம், தான் ரொம்ப ரொம்ப ஆத்மாலயே நீ தான் ரொம்ப வயசான ஆத்மா. அதனால நீ என்ன நடந்தாலும் பொறுத்துக்கோ. ம், எப்படி நம்ம பாட்டி தாத்தாலாம் அ ம், பெரியவங்க அதாவது சின்னவங்க எல்லாம் அவங்களுக்கு ம். கீழ இருக்கவங்கலாம் தப்பு செஞ்சா வந்து பொறுத்துக்குவாங்க. அது மாரி நீ பொறுத்துக்கோன்னு பாபா சொல்லுவாரு. கண்டிப்பா. நெறைய முறையில. அதுவும் சும்மா பொறுத்துக்க தேவையில்ல. பொறுத்துக்கிறது எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறீங்களோ, அவ்வளோ பொக்கிஷம் வேற குடுக்குறாரு. ம். ம். ஸோ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துடைய அர்த்தமே கொடுப்பவர்ன்னு அர்த்தம். தேவதை அப்படின்னாலே அது ஆக்சுவலா தேவதா. அத தமிழ்ல தேவதைன்ட்டோம். ஸோ தேவதா அப்படின்னா கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். தேவ்தா அப்படின்னுவாங்க. லேவ்தா அப்படின்னா எடுப்பவர். நம்ம லேவ்தா கிடையாது, தேவ்தா. அதுலயே தான் ம். வருது அதனால. ம். உங்களுடைய இந்த மத்திய காலத்தில் அதாவது ஆரம்பத்துல தேவதை, அ ஆதியில. பிறகு மத்தியத்துல பார்த்தீங்கன்னா, பூஜிக்க ம். அ பூஜிக்க தகுந்த ஜட சித்திரமாக இருக்கிறீங்க. அங்கேயும் நீங்க தேவதை தான். அதாவது கொடுப்பவர் தான், வள்ளல் தான். ஏன்னா, ம். உங்களுடைய பூஜிக்க தகுந்த அந்த சொரூபத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதை வாங்குறதுக்கு தான் அவங்க போறாங்க.
இல்ல கல்யாணம் ஆன உடனே கோயிலுக்கு ஏன் போறாங்க? கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஸோ அப்ப கோயிலுக்கும் அதுக்கு ம். தான் போறாங்க. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் போறாங்க. ஸோ ஓ! நீங்க நம்மலாம் மூதாதையர் ஆத்மான்றனால நம்மகிட்ட ம். வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சூப்பர், சூப்பர், குலதெய்வம் சூப்பர். நம்ம தான் குலதெய்வமா ம். இருக்கோம். நம்ம கரெக்ட். தான் எல்லாருக்கும் ஜென்மா குடுத்துருக்கோம். எல்லா கண்டிப்பா. ஆனா அந்த அளவுக்கு மதத்தினருக்கும் புரிஞ்சுகிட்டு வந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறது கிடையாது. இப்ப எதுக்கு போறோன்னே தெரியாம தான் வராங்க. இதுல ம். வரவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வேற. மனைவி கூப்பிடுறாளேன்னு வராங்க. மனைவிக்கும் தெரியாது அது என்னன்ட்டு. ஏதோ எனக்கு போகணும்னு தோணுது அ அப்படின்ட்டு. அப்ப அப்ப ந என்ன கொடுமை. இப்ப ஒரு அம்மா அம்மா கால்ல விழறாங்கன்னா தெரியும். அப்பா கால்ல விழுந்தா இவங்க அப்பான்னு தெரியும். ஆனா அது யாருன்னே தெரியாம விழறாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி ம். தான் ஆசீர்வாதமும் இருக்கும். எங்க ம். அத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ம். அ வாங்கப்பா கல்யாணம் ஆனோனே குலதெய்வம் கோயில் கூட்டிட்டு போவாங்க. அப்ப ம். சொல்லுவாங்க, ம். குலதெய்வம் அம்மாட்ட போய் வாய் விட்டு சொல்லுவாங்க, ம். "அம்மா குலதெய்வமே ம். எங்க குடும்பத்துல இவள நாங்க வந்து ம். இவள வந்து புதுசா இது பண்ணியிருக்கோம். ம். கல்யாணம் முடிச்சிருக்கோம். இவள நீ ஏத்துக்கோமா. ம். இவள நீ அந்த மாரி வாய் விட்டு சொல்லுவாங்க. அதாவது இவள புதுசா நாங்க சேர்த்துருக்கோம். நீயும் பாரு, நீயும் இவள ஏத்துக்கோ அப்படின்ற மாரி ம். சொல்லுவாங்க. ம். ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்ட்டு. ம். சரி. அந்த மாதிரி. ம். ஆத்மாக்களுடைய விசேஷ ரூபம், அதாவது ஆத்மாக்களாகிய உங்களுடைய விசேஷ சொரூபமே வள்ளல் தான். வள்ளல் தன்மை தான். சொர்க்கத்திலும் வள்ளல் தன்மை தான். அது பேரே தேவதா. அ நடுவுல ஜடச்சித்திரமா இருக்கும்போதும் உங்களுடைய கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஆசீர்வாதத்தை. ம். இப்ப கூட ம். பாருங்க, கடவுளின் தூதுவராகி அவருடைய செய்தியை கொடுத்து அப்பாவை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்ப ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கொடுக்கிறது நாம தான். ஆனா என்ன ம். சொல்லுவாங்க ஞானத்துக்கு "டேய் இதெல்லாம் என்ன? நீ யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணியா? சுனாமில ஏதாவது உதவி பண்ணியா?" அப்படி கேட்பாங்க. என்ன ம். பண்றது? இதுல கொடுமை என்னன்னா, ஒரு பாபா குழந்தையே அப்படி கேட்டுச்சு. அப்ப என்ன அழகா ம். அதாவது நல்ல ஞானத்த சொன்ன ஆத்மா. அதுக்கு என்ன ஆச்சோ தெரியல. ஆ ம். வேற ஏதோ ஒரு லைன்ல போயிடுச்சு. சரி. அதனால ஒவ்வொரு பாபா குழந்தையும் தன்னைத்தானே சோதனை பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில இந்த வள்ளல் தன்மைன்ற அனாதி சமஸ்காரம் வெளிப்பட்ட ரூபத்துல நிரந்தரமா இருக்குதா? எப்பவுமே குடுத்துக்கிட்டே இருக்கணும். சூரியன் எப்பவுமே ஒளிய குடுத்துக்கிட்டு தானே இருக்கும், எங்க போனாலும். அந்த மாதிரி ம். என்னை சுற்றி அந்த சக்தி போய்க்கிட்டே இருக்கணும். சக்தி, அன்பு, கருணை அது இருந்துகிட்டே இருக்கணும். அது மறந்து ம். போயிடுதா, அதுக்கு தான் பாபா என்ன கூட வச்சுக்கோங்கன்றார். வள்ளல்ல கூட வச்சுக்கிட்டீங்கன்னா, தானா அவருடைய மனைவின்னும்போது, அவரு அவரு செய்ற வேலைய தானே நானும் செய்வேன். சமமானவங்க தானே ம். மனைவியா இருக்க முடியும். ஆமாண்ணா. ஸோ அப்படி இருங்கன்றார். ஸோ அப்பா வந்து இத சூரியன் ம். மாரி அப்பா நம்ம வந்து சூரியன் மாதிரி இருக்கிறாரு. ஞான நம்ம மாஸ்டர் சூரியனானா ஞானசூரியன். நிலா சாரி. கிடையாது. மாஸ்டர் ஞானசூரியன் நம்ம. ம். இப்ப மழை பெஞ்சு ரொம்ப சகதியா ம். இருந்தா நெறைய பாக்டீரியா வந்து நொச நொசன்னு இருக்கும். ம். அந்த ஸ்தூலமான சூரியன் வந்து அத வந்து இது பண்ணும்போது தான் அந்த பாக்டீரியா அழிஞ்சு எல்லாம் சூப்பர், ட்ரை ஆயிரும். சூப்பர், சூப்பர். அதேபோல நமக்குள்ள இருக்கிற விகாரத்த அழிக்க வந்த ஞான சூரியன் தான் பாபா. ம். நம்ம நம்மளும் அதே தான் பண்ணணும். அந்த சக்தியில ஞான சூரியன நினைக்க நினைக்க ம். இந்த அதாவது உலகத்த விட்டு கொஞ்சம் அந்த உலக உலகாகிய எண்ணங்கள்ல இருந்து வெளிவந்து நம்ம ஒரு தாமரை எப்படி சூரியனை நோக்கி வெளிய வருதோ அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள வந்து பாபாட்ட ஞான சூரியனான சிவபாபாட்ட நம்ம ஈடுபடுத்தும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த விகாரங்கள் அழிஞ்சு போகுது. அவர்தான் பூதநாத். பூதங்களை விரட்ட வந்த பூதநாத்திட்ட நம்ம மனச ஒப்படைக்கணும். அது ஓகே. பட் ஆனா பாபா இப்ப நீங்க சொல்றது வந்து பாபா கிட்ட சக்தி எடுக்கிறத பத்தி சொல்றீங்க. பாபா என்ன சொல்றாருன்னா, ம். சக்தி எடுத்துட்டு, அப்புறம் சக்தி கொடுக்கிற நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப 2ம் அட் அ டைம்ல நடக்கணுன்றார். எடுக்கிறதும் தெரியக்கூடாது, குடுக்குறதும் தெரியாது. அப்படியே ஒரு லைட் எப்படி கண்ணாடி ரிஃப்ளெக்ட் ஆ, பண்ணி அப்படியே அனுப்புது. ஆ அந்த மாரி எல் ஷேப்ல. அதுதான் பாபாவோட இணைந்து 2 பேரும் சேர்ந்து சக்தி குடுக்கணும். நீங்க குடுக்குறீங்கனாலே உங்ககிட்ட நிரம்பிட்டு தான் இருக்கும். ஸோ சூப்பர், சூப்பர். உங்க பாவத்தையே நீங்க எரிச்சுட்டு இருந்தீங்கன்னா, என்னைக்கு மத்தவங்க பாவத்த எரிப்பீங்க?
ஆல்ரெடி நான் எரிச்சிட்டேன். அந்த உணர்வுல இருக்கணும். இப்ப ஓகே. கொடுக்கறத பத்தி பாபா பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால ஆமாண்ணா. சூப்பர்ண்ணா. ஸோ அது பாபா சொல்லியிருக்கிறாரு. அது இப்ப எடுக்கிறதுக்கு தனியா, குடுக்கறதுக்கு இந்த தனியாலாம் டைம் கிடையாதுன்னு எப்பவோ சொல்லியிருக்கிறாரு. அவ்யக்த முரளில. இப்ப ரொம்ப கிட்ட நெருங்குறத பார்க்குறோம். உலகம் அழியிறத பார்க்குறோம். ஸோ ம். அஞ்ஞானிகள் எழுந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, பாபா குழந்தைங்களே இன்னும் எழுந்திரிக்கல. குடுக்கணும்ல. குடுத்தா தானே அவங்க ஆமா. எழுப்ப வேண்டியது நம்ம தான். ஸோ ம். ஸ்தூலமா எழுப்பணும், சூக்ஷ்மமா எழுப்பணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க அழறவங்களுக்கு அதற்கான சக்திய கொடுக்கணும். எல்லாமே பண்ணணும். ஸோ வள்ளல் சமஸ்காரம் உடையவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட மற்றவர்கள் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற எண்ணமே இருக்காது. மத்தவங்க செஞ்சா தான் நான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. அவன் சிடு சிடுன்னு உழுந்துட்டு இருக்கிறான், சிடு சிடுன்னு விழறான் அப்படின்னா, அவனுக்கு அமைதி சக்தி இல்லன்னு அர்த்தம். அவனுக்கு நம்ம ம். குடுக்கணும். அவன் சிடு சிடுன்னு விழறான், அவனுக்கு எதுக்கு நான் சக்திய குடுக்கணும்? அவனால தான் என் வாழ்க்கையே போச்சு. அவனுக்கு எதுக்கு நான் சக்தி கொடுக்கணும்? ஏன்னா, நீங்க தேவதை. சத்தியுகத்து தேவதை. அவங்க கலியுகத்து அரக்கர்கள். அரக்கர்களுக்கு ம். தெரிஞ்சத தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா அந்த அரக்கனுக்கு ஞானத்தை கொடுத்து முக்தியும், ஜீவன் முக்தியும் கொடுக்க வேண்டியது தான் உங்க வேல. அரக்கன தேவதையாக்க வேண்டியது தான் உங்களுடைய வேல. இதுதான் நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கணுமே தவிர, அவன் என்கிட்ட நல்லாவே பேசல, அவன் நல்லா இருக்கணும்னு நான் எப்படி நெனைப்பேன்? அப்படின்னு சொல்லக்கூடாது. ம். அது அஞ்ஞானிகள் சொல்றது அது. நாம அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது. தெரியாத குழந்தை, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை அம்மாவையே அடிக்க தான் வரும். கத்தி எடுத்துட்டு கொலை பண்ண தான் வரும். அது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. கலியுகத்துல உள்ள அத்தனை பேரும் மனநோயாளிகள் தான். அப்ப தாய் அன்போட, கருணையோட பார்க்கறது இருக்கு பாருங்க, அதுதான் சக்தி நிரப்புறது. அந்த ஆத்மா என்ன பாவம் பண்ணி இப்படி மாட்டிக்கிச்சு தெரியலையே! அதுலருந்து வெளியில வரணுமே! பாபா ஞானம் கிடைக்கலன்னா நானும் அப்படித்தானே ஆகியிருப்பேன். பாபாவுடைய கருணை என்ன காப்பாத்தி இருக்குதுன்னா, அதே கருணையை நான் இந்த குழந்தைக்கும் கொடுக்கணும் தானே! என் சகோதரனுக்கு கொடுக்கணும் தானே! அல்லது என் குழந்தைக்கு ம். கொடுக்கணும் தானே! அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கணுமே தவிர, வேற எந்த உணர்வும் இருக்கக்கூடாது. ஸோ அவர்கள் இதுல ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது. இதத்தான் ம், வந்து ம், ஜீசஸ வந்து விலா எலும்புல குத்தும்போது, ம், பிதாவே இவங்க தெரியாம, அறியாம செய்றாங்க. இவங்க என்ன ம், செய்றாங்கன்னே இவங்களுக்கே தெரியல. நீ ம். வந்து மன்னிச்சிருப்பான்னு அந்த இறக்கும் நம்முடைய தருவாயத்துல கூட விழால நம்முடைய நம்முடைய நினைவு தான் அது. நிஜத்தில் அப்படி ம். நடக்கல. எந்த கதையுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எதுவுமே. நம்மளுடைய நினைவு அங்க அவர் மூலமா வெளிப்பட்டிருக்கு. அதாவது அந்த கதையில வெளிப்பட்டிருக்கு. ஆ அதனா அந்த கருணை நிறைந்தோன ஆ அன்பானவரு. விழாவுல அதுதான் குத்துறது ஜீசஸ்னாலே அன்பா. விழாவுல குத்துறதுன்னா, விழாவுல குத்த தேவையில்ல. மனிதர்களுடைய வார்த்தையே இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. ஈட்டி மாதிரி தானே ஆமா. இருக்குது. ஸோ அப்ப நீங்க அன்பை கொடுக்க முடியுதா? அதுதான் முக்கியம். அந்த நேரம் வந்து ஒரு குழந்தையா நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கு தான் ஆத்மா பார்க்கிறது. இப்ப நீங்க உடலை பார்க்கும்போது, அந்த உடல் உங்களுக்கு என்ன உறவுன்னு அத பார்த்து உங்களுக்கு கோபம் வரும். வெறும் ஆத்மானா, இது எனக்கு குழந்தையா கூட இருந்திருக்கலாமே! இப்ப உதாரணத்துக்கு ஒரு மாமியார் கொடுமைக்கார மாமியார் இருக்கிறாங்கன்னா, ஒரு காலத்துல என் குழந்தையா கூட இருந்திருக்கலாம்ல. அப்படி தோணும். ஆமா. ஸோ அதை நினைக்கும்போது, சரி ஓகே. என் குழந்தைய அனாதையா விட்டுட்டு இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டேனே! இப்ப அந்த குழந்தைய ஆசுவாசப்படுத்த ம். வேண்டியது அம்மாவுடைய கடமை தானே! அதனால தான் அந்த குழந்தை ம். என்கிட்டயே வந்து கத்துது. அப்படின்னு கத்துது. புரிஞ்சுட்டு சூப்பர், சக்தி சூப்பர். கொடுக்கணும். ஸோ அந்த மாரி வள்ளல் குழந்தைங்க நிரந்தரமாக திறந்த கஜானாக்களாக இருப்பாங்க. வாரி வாரி கொடுத்துக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ ம். அந்த மாதிரி வள்ளல் சமஸ்காரத்தை எல்லா குழந்தைங்ககிட்டயும் பாபா பார்க்கிறார். என்ன பார்த்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா வசீகரமம் இருக்கும் தானே! ஆமா. அதனால ஒரு வரிசிக்கமா பொழுதும் இருந்தாலும் அவரு ஆ அநாதி ஆதி சொரூபத்த பார்த்திருப்பாரோ? அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. அவரு இப்ப இருக்கிறத தான் சொல்றாரு. அவரு ஆதி அநாதி ஓ! சமஸ்காரத்த பார்க்கறது உங்களுக்குள்ள நிரப்புறதுக்கு. இப்ப வந்து ம். செக் பண்றாரு. குழந்தைங்களுக்குள்ள எவ்வளோ அந்த சமஸ்காரம் இருக்குதுன்னு செக் பண்றாரு. செக் பண்ணும் ம். பொழுது அவரு கேட்கிறாரு. என்ன பார்த்திருப்பாரு? வரிசைக்கர்மம் தானே பார்த்திருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஆமா. யாருமே போதிய அளவு அந்த வள்ளல் தன்மையில இல்லன்னு அர்த்தம்.
அதனாலதான் முரளியில சொல்றாரு அது. டைரக்டா சொல்லாம ம். அப்படியே சொல்றாரு. பின் இன்டைரக்டா. பாயிண்ட் ம். பின் பாயிண்ட் பண்ணி சொல்லாம சொல்றாரு. அதனால ஒரு ம். பொழுதும் இப்படி இருந்திருந்தா நானும் இப்படி நடந்திருப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இல்லையா? கணவன் மனைவிக்கு இடையில ஃபைட்ல இததான் சொல்லுவாங்க. அவன் ம். ஒழுங்கா இருந்திருந்தா நானும் ஒழுங்கா தான் இருந்திருப்பேன்னுவாங்க. இங்க அப்படி கிடையாது. அவங்க ஒழுங்கா இருக்க மாட்டாங்க தான். நீங்க தான் ஒழுங்கா ம். இருக்கணும். இப்படிதான் இத இருக்கணும். கூட வேற வழி வந்து கிடையாது. ஸ் ம். இறுதி நேரத்துல ஜட்ஜ்மென்ட் டேல வந்து அவன் அப்படி ம். பண்ணா, அதனால தான் நான் பண்ணேன்னு சொன்னா கூட, "ஏன் ம். நான் உனக்கு ஞானம் சொன்னேன்ல. நீ என்ன ம். நீ மட்டும் சொல்லு" அப்படின்னு. அதாவது அவன ம். விட்டு உன்னைய மட்டும் பாபா சொல்வாருன்னு சொல்வீங்க. ம். ஆமா. அது தனி கணக்கு அது. அ உங்க அவன் அவன் கணக்கு அவன்கிட்ட கேட்கப்படும். உங்க கணக்கு உங்ககிட்ட கேட்கப்படும். அது ஒண்ணு. உங்ககிட்ட கேட்கப்படும். ஆ. ஆனா ம். இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அவனுக்கு சக்தி குடுக்கணும்னா, அவன் ஒரு நல்ல பையனா இருந்தா குடுத்திருப்பேன். அப்படி சொல்லாதீங்க. ஓ! அந்த மாரி சொல்லாதீங்க. அப்படி ம். சொல்லாதீங்கன்றாரு. ஸோ அவன் வந்து எனக்கு யாருமே சொல்லல. எனக்கு சொல்லியிருந்தா நீ யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ப்ளேம் பண்ணா நம்மளுக்கு தான் அது பாபா நம்மட்ட ம். தான் கேட்பாரு. இல்ல அது ச சக் ஞானத்தை கொடுக்கிறது வேற. ஞானத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் குடுக்க முடியாது. பஸ்ல போம்போது எப்படி எல்லாருக்கும் குடுப்போம்? ரோட்ல வரவங்களுக்கெல்லாம் சக்தி ம். தான் குடுக்க முடியும். ஸோ அந்த ஓகே, சக்தியத்தான் ஓகே. சொல்றாரு. ஸோ சரிண்ணா, ம சரி. அம்மா முன்னாடி ஒரு பொம்பள பொறுக்கியே வந்தா கூட ஒரு செகண்ட்ல குழந்தையா மாறிடுவானாம். அந்த ம். அந்த அவங்களுடைய அந்த குழந்தை தன்மையின் சொரூபத்துல நிக்கிறதுல, அதுல அவங்க ஆட்கொண்டுடுவாங்க. ஸோ ஆமா. அதனால அவன் அவன் நல்லவன் இல்லையே! இல்லதான். மாத்துறது தான் உங்களுடைய வேல. அதுக்கு தான் சக்தி கொடுக்க ம். சொல்றாரு. ஸோ யாருக்கு வந்து வள்ளல் சமஸ்காரம் இருக்குதோ, அவங்களுக்கு தானாகவே எல்லா இடத்துல இருந்தும் சகயோகம் கிடைக்கும். வள்ளலாக இருந்தாங்கன்னா, தானா சகயோகம் கிடைக்கும். இது செம சூப்பரான ஒரு பாயிண்ட். ஆ சமீபமா கூட இதே இதே மாரியே வேற ஏதோ ஒண்ணு பாபா சொன்னாரு. ஆ என்ன சொன்னாருன்னா, "எல்லோருக்கும் உங்கள புடிக்கும்" அப்படின்னு சொன்னாரு. ஆமாண்ணா. சகித்துக்கொள்ளும் சக்தியோ அதாவது ஏதோ ஒண்ணு ஆ. நீங்க வந்து ம். நான் சொல்றபடி நீங்க கேட்டீங்கன்னா, ம். நான் சொல்றத அப்படியே நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருக்கும் உங்கள பிடிக்க ஆரம்பிச்சுரும். ம். அது ஓகே. ஏன் இது வந்து ம். அவ்விக்த முரளில சொன்னாரு. அந்த 1969 எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுல ம். ஏதோ ஒண்ணு வரும். அதுல சொல்லியிருப்பாரு. வளைந்து கொடுக்கும் சக்தியோ ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அப்ப எல்லோருக்கும் பிடிக்கும். ம். எல்லோருக்கும் பிடிச்சாலே, தானாகவே உங்களுக்கு சகயோகம் பண்ணுவாங்க. உதவி பண்ணுவாங்க. அ ம். அப்படின்னு வெரி சொல்லியிருப்பாரு. குட், வெரி குட். அ அதே மாரி ம். இங்க அ வள்ளல் தன்மை. கரெக்ட். ம். அங்க மெயினா அங்க சொன்னது வந்து சகஜ தன்மை சொன்னாரு அங்க. அ அதான் சகஜத்தன்மையே வளைந்து கொடுக்கிற தன்மை தான். அப்ப யாருக்கு வந்து இங்க வள்ளல் தன்மை இருக்குதோ, அவர்களுக்கும் நாலாபுறத்திலிருந்தும் உதவி, சகயோகம் கிடைக்கும். ஸோ ஆத்மா கிட்ட இருந்து மட்டும் கிடையாது. இயற்கை கிட்ட இருந்தே சகயோகம் கிடைக்கும். நேரத்திற்கேற்ப அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு சூப்பரான விஷயம். எவ்வளவு சூப்பர் பாயிண்ட். ஏன்னா நெறைய தடவ ம். பார்க்க முடியும். நாங்க வந்து நான் கீதா பாடசாலைக்கு பஸ் புடிச்சு வேற இடத்துக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ம். சைக்கிள மிதிச்சு ஸ்டாண்ட்ல விட்டுட்டு, பஸ் ஏறுற வரைக்கும் மழை வராது. ஏறுனோனே செம்ம அடி அடிக்கும். போய் சேர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், ம். 3/4 மணி நேரம் ஆகும். செம்ம அடி. கரெக்ட்டா இறங்கும்போது பார்த்தா மழை நின்னுடும். அப்புறம் கரெக்ட்டா கீதா ம். பாடசாலைக்குள்ள போன உடனே மழை வரும். ஆச்சரியமா இருக்கும். எப்புட்றா இது நடக்குதுன்ட்டு. எப்பயாச்சும் ஒரு தடவ தான் மிஸ் ஆகும். பட் பெரும்பாலும் இந்த மாரி தான் இருக்கும். இது எனக்கும் ம். நடந்திருக்குண்ணா. ரொம்ப ம். கால் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு, ம். "பாபா ரொம்ப கால் வலிக்குது. நான் இப்ப வந்து ம். அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளலாம் போமாட்டேன். வெளியில ம். போயிட்டுருக்கும்போது எனக்கு பஸ் வரணும். நான் ஏறி ம். வந்து எங்க வீட்டு சைட் போயிடணும்." அப்படின்னு ம். சொல்லிட்டே நடந்து வந்தேன். அதே ம். போல அழகா டர்ன் பண்ணி என்னைய வந்து கூட்டிட்டு போயிடுச்சுண்ணா. இது நீங்க சொல்றது வந்து பக்தி. அதுதான் பக்தி. அப்படி கேட்கறதுக்கு பேரு தான் பக்தி. அப்படி கேட்கறதில்ல. இது அப்படித்தானே ஆகும் ம். அப்படின்னு நினைக்கிறது தான் ப பாபா கூட பேசுறது வேற. பட் ஆனா ம். கேட்கறது வேற. கேட்கறது வந்து பக்தி.
பக்தர்கள் தானே அப்ப கேட்பாங்க. இப்ப நான் இவங்க வந்து ஆமா. சாகவே கூடாது கடவுளே! இவங்க நல்லா ஆயிடணும். ம். அது 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 கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமு, இது ஸ்லைட்டா அவ்வளோதான். 2மே கேட்கறது தானே! ம். ஆமா. இல்லையா? ஸோ இங்க கேட்கறது கிடையாது. கட்டளையிட சொல்றார். கண்டிப்பா நடக்கும்ன்றார். டெஸ்ட் பண்ணி அதான் நான் பாருங்கன்றார். சொன்னேன். ம். பாபா எனக்கு 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 ரொம்ப கால் வலிக்குது. நான் உள்ளலாம் போ முடியாது. எனக்கு உடனே இங்கேனக்குள்ளயே பஸ் வரணும். இப்படிதான் சொன்னேன். வந்துருச்சு. அததான் சிஸ்டர். அது கூட நீங்க கேட்கக்கூடாதுன்றேன். அது நான் சொல்லல. ஓ! பாபா அதுவா சொல்றாரு. நடக்கும்ன்றேன். என்கிட்ட கூட நீங்க ஆ. எதுவும் கேட்கக்கூடாது. நீங்க என்ன பிச்சைக்காரங்களான்னு கேட்கிறாரு. ஓ! அதுதான் பக்தி. ஸோ பாபா குழந்தைங்க நெறைய பேர் பக்தி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாம. ஏன்னா பாபா கிட்ட அவரு பேச சொன்னது நண்பனாகி ஈக்குவல் ஆகி பேச சொல்றாரு. மனைவியாகி பேச ம். சொல்றாரு. ஸோ ஓகே. ம். ஸோ அதனால கேட்காமலே எல்லாம் நடக்கும்ன்றார். இல்லையா? இப்ப நீங்க என் வேலைய பாருங்க. உங்க தேவைய நான் பார்த்துக்கிறேன்றார். மனைவி அப்படித்தானே சமைச்சு ஓகே. வச்சுட்டு இருப்பா. கணவன் எல்லா தேவையும் அவன் பார்த்துக்குவான். ஆமா. ம். நீங்க நீங்க கிளம்ப போறீங்க, போயிட்டே இருக்க போறீங்க. கரெக்ட்டா அந்த டைம்க்கு அது நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். ஸோ அதுதான் ம். சுயராஜ்ய அதிகாரின்றது. இது எதுக்காக இந்த சமஸ்காரத்த நிரப்புறாருன்னா, இதை வைத்து தான் சொர்க்கத்துல உங்களுக்கு இது ஆயிடுமோன்ற எண்ணமே வராம இருக்கும். எல்லாமே நீங்க நினைக்கிற மாரியே நடக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுறதுக்காக தான் இப்பவே அத பயிற்சி பண்றாரு. ஸோ ம். நினைக்கிறதுக்கெல்லாம் நேர்மாறா நடக்கிற இந்த கலியுகத்திலயும் நான் நினைக்கிறது நடக்கும். நடந்தே ம். தீரும். அப்படிங்கிற எண்ணத்த எடுத்துட்டு வர சொல்றாரு. அதனால தான் நம்மள பாசிட்டிவா ம். நினைங்க. நெகட்டிவா நினைச்சுறாதீங்க. நெகட்டிவ் அப்படியே பழிச்சு தொலைஞ்சிரும்ன்றாரா? இல்ல நெகட்டிவா நினைக்கக் கூடாது நம்ம. ம். ம். அது ஏன்னா அது அது பளிச்சிரும். பலிக்குது, பலிக்காதது அது அடுத்த விஷயம். ஏன்னா நெகட்டிவா ம். நினைக்கிறதெல்லாம் பலிச்சா இன்னைக்கு உலகம் ரொம்ப அதாவது மனிதர்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சா மோசமாயிடும் ஆமா. உலகம். இல்லையா? ஸோ நீங்க பாசிட்டிவா ம். நினைக்கும்போது மட்டும் தான் அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும். அது எப்பன்னா வெறும் தூய்மையான எண்ணம் மட்டும் வர்ற அளவுக்கு நீங்க தூய்மை ஆயிட்டா. கடைசியில அது நடக்கும். அதாவது ம். கொஞ்சம் கூட யாரை பற்றி வீண் எண்ணமோ, நெகட்டிவ் மட்டும் இல்ல. வீண் எண்ணம் கூட இல்லாத பொழுது நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும்ன்றார். அததான் தூய்மைன்றது. ம். சரி நம்ம வேற ஏதோ டாபிக்கு போறோம். ஸோ ஆத்மாக்கள் மட்டும் இல்ல, இயற்கையும் உங்களுக்கு நேரத்திற்கு ஏற்ப சகயோகம் பண்ணும். அது சூக்ஷ்மமான கணக்கு. யாராவது வள்ளல் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த வள்ளல் தன்மையுடைய அந்த தானத்துடைய பலன் என்ன தெரியுமா? அந்த ஆத்மாவிற்கு சரியான நேரத்தில் உதவியும், வெற்றியும் கிடைக்கும். சூப்பரா சொல்லிருப்பாங்க. தர்மம் தலை காக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். ம். ஆ இங்க வந்து சரியான நேரத்துக்கு உதவி வந்து சேர்ந்துரும். ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இங்க நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணுன்றத மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். தானா உதவி கிடைக்கும். இது ஆக்சுவலா தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. "ஊரான் வூட்டு புள்ளைய ஊட்டி ம். விட்டா, தான் வீட்டு புள்ள விட்டுட்டா தானா தான் பிள்ளை வளரும்ன்னுவாங்க." தானா வளரும்னு சொல்லுவாங்க. ஆ அது சொல்லுவாங்க. இதான அர்த்தம். நேத்து கூட நான் இத கரெக்ட். நெனச்சேன். கண்டிப்பா. நானு அது ஸ்தூலமா நெனச்சேன். நான் எல்லா ம். பிள்ளையும் படிக்க வைக்கிறோமே! நம்ம பிள்ளை ம். படிக்க மாட்டேங்குதே! இததான் சொல்லுவாங்களா, ஊர விட்டு புள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்ன்னு சொல்றாங்களாம். ஆனா அது ம். படிக்க மாட்டேங்குதே! அப்டின்னு நெனச்சுட்டு இருந்தேன். நேத்து தான் சரி, நெனச்சேன். சரி, சரி. அப்ப ஆ அதான் பாபா சொல்றாரு. அப்படி நீங்க வள்ளல் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதோடைய அடையாளம், அதோடைய பலன் டக்கு டக்குன்னு உதவி கிடைக்கும்ன்றார். ஆச்சரியமா இருக்கும். இது எனக்கு ம். வந்து ஒரு தடவ வடலூர்ல அந்த ஜோதி தரிசனத்து அப்ப, ஆ ம். ஸ்டாலுக்காக ஒரு பைய தூக்கிட்டு போறோம். போம்போது பக்கத்துல பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு, அவரா பேச்சு குடுக்குறாரு. பேச்சு குடுத்து, "எங்க ம். போறீங்க?" அப்படிங்கிறேன். ஞானம் சொல்றேன். கொஞ்சம் வயசானவரு அவரு. அ அப்ப வந்து பஸ் விட்டு இறங்குறோம். அவரும் அங்கதான் நான் அங்க தான் போறேன். நான் அவருடைய பக்தரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அத தூக்கிட்டு நடந்து வராரு. அ ம். ஏன்னா அது ஒருத்தரா தூக்குறதும் கஷ்டம். ஸோ நான் ஒரு கை, அவரு ஒரு கை புடிச்சுட்டு தூக்கிட்டு வந்துட்டு, அந்த ஸ்டால் போடுற வரைக்கும் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு போயிட்டாரு. ஸோ இது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். தனியா போய் சேவைக்கு போகும்போது, எங்க இருந்து தான் உதவி வரும்னு தெரியாது. டெஸ்ட் பேப்பரும் ம். வரும். ஆனால், அந்த ம். உதவியை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பிராப்திகள மனக்கண் முன்னாடி எடுத்துட்டு வந்துகிட்டே இருங்கன்றார்.
டெஸ்ட் பேப்பர ஓகே. மட்டுமே நெனச்சுட்டு இருக்காரு. டெஸ்ட் பேப்பர்லாம் வந்ததும் தெரியக்கூடாது, போனதும் தெரியக்கூடாது. ஏன்னா டெஸ்ட் பேப்பர்ல ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கும். இந்த பக்கம் போகாத, அந்த ம். பக்கம் போன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ம். ஸோ அதே மாரி வெற்றியும் அ சரியான நேரத்துல கெடைக்கும். எப்ப? நீங்க வள்ளலாக இருக்கும் பொழுது. ஸோ கேட்கிற சமஸ்காரமே இருக்கக்கூடாது. நீங்க பாட்டுக்கு குடுத்துக்கிட்டே இருங்க. இதுவே சொல்லுவாங்க. ம். சென்டர்லயே வந்து பாபா பண்டாரா எப்பவுமே நிரம்பி இருக்கும். தானாவே அப்டின்னுவாங்க. ஆ ம். இப்ப நம்ப வீட்டிலேயே வந்து ஒரு சொந்தக்கார குழந்தை வந்திருந்தா கூட, "என்னடா நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லையேன்ற" எண்ணம் வரும். ஆனா சென்டர்ல ம். உண்மையிலே அவங்க கிட்ட எதுவும் இருக்காது. ஆனா வரவங்க போறவங்களும் நீங்க சரண்டர் ஆயிடுங்க, சரண்டர் ஆயிடுங்கன்னுவாங்க. எப்புட்றா சரண்டர் ம். ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே காசு இல்லையே அப்டின்னா, அது தானா வந்துரும். ம். அதுதான் அங்க ஆச்சரியம். ஓஹோ! ஏன்னா அவங்களுக்கு அடுத்த மாசம் வாடகை எங்கருந்து வரும்னு கூட தெரியாது. ஸோ கவலையற்ற ம்ஹ்ம். மகாராஜாவா இருக்கக்கூடிய சமஸ்காரத்தை இப்ப குடுக்குறாரு. "பாபா என்னா பாபா எனக்கு குடு பாபான்னு" கேட்டா பிச்சை எடுக்குறீங்கன்னு அர்த்தம். அது தானா ஓஹோ! வரும். நான் உன்ன எதுக்கு சரண்டர் ஆக சொன்னோ, அத மட்டும் நீ பண்ணு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ம். நான் தானே உன் கணவன், சம்பாதிக்கிற வேலை என் வேலை. நீ நான் சொன்ன வேலைய மட்டும் பண்ணு. அவ்வளோதான். இந்த ம். நிச்சய புத்தி உங்களுக்கு ஆழமா பதியிறது தான் 5000 வருஷத்துக்கு வரப்போகுது. அதுல தான் ஓகே. அந்த கணவன் இறந்துருவானா, அந்த பயமே இருக்காது. ம். ம். ஸோ அதனால அது அந்த அந்த சமஸ்காரத்த தான் இப்ப வந்து அவரோட மனைவியா இருந்து வளர்த்துக்க சொல்றாரு. அந்த வள்ளல் தன்மை ஓகே. வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணுன்றார் நிரந்தரமாக. ம். அதை வந்து கவனம் கொடுங்க. நான் ஒரு வள்ளல் குடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லையா? இப்ப கையில குடுக்க எதுவும் இல்ல. கர்ணனுக்கும் ம். எதுவும் இல்ல. அப்ப என்ன எத குடுக்குறான்? அந்த புண்ணியத்தை குடுக்குறான். ஆனா குடுக்கறதுல தான் புண்ணியமே ஏறுது. ஸோ ம். இங்க புண்ணியம் பாபாவ நினைக்க நினைக்க நமக்கு தூய்மை ஆகுறோம். உலகத்தின் அதிர்வலைகள மாத்துறோம். அது ஓகே. அந்த அதிர்வலைகள மாற்றுவதன் மூலம் மீண்டும் உங்களுக்கு புண்ணிய கணக்கு தான் சேருது. உங்களுடைய புண்ணிய கணக்குல 1 மடங்குக்கு 10 மடங்கு கணக்கு சேமிப்பாகுது. கொடுத்தது 1 ஆனா இங்க சேமிப்பு கணக்குல 10 ஆகுது. அப்ப யோசிச்சு ம். பாருங்க. அதனால முழு நாளிலும் உங்களுடைய எண்ணத்தினால, வார்த்தையினால, உறவு தொடர்பின் மூலமாக தர்ம ஆத்மாவாக இருந்து எவ்வளவு தர்ம கணக்கில் சேர்த்து வச்சிருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம், அதற்கேற்ற வார்த்தை. வார்த்தைன்றது பாபா ஞானத்தை கொடுக்கிறதும் குறிக்கும். இனிமையான வார்த்தையும் குறிக்கும். ஏன்னா இனிமையான வார்த்தை பேசுறதும் பாபா வெளிப்படுத்துறது தான். அந்த உறவு ம். தொடர்புல இனிமையா இருக்கிறதும் பாபா வெளிப்படுத்துறது தான். ஸோ அப்படி வெளிப்படுத்த சேமிப்பு ஆயிட்டே இருக்கும். ம். வெளிப்படுத்தணுன்ற உணர்வோட பேசணும். அது ரொம்ப முக்கியம். மெய் மறந்து ஜாலியா பேசுறது வேற. அது கிடையாது. அது ஃப்ரெண்டுனா ஜாலியா பேசுவீங்க. அது கிடையாது இது. ம். குழந்தைய கொஞ்சுறது கிடையாது. இங்க இந்த ம். கருணையினால என் குணத்தை பார்த்து நான் பாபாவுடைய குழந்தைன்றத அவங்க உணரணுன்ற எண்ணத்தோட பழகணும். ம். பாபாவ மறந்து பழகுறது வேற. அது உங்களையே மறந்து பழகுறது. அது மயக்கம். ஓகே. அது கிடையாது. ஸோ இதையும் புரிஞ்சுக்கணும். ம். ஸோ அதனால இப்படி நான் பாபாவ வெளிப்படுத்தினேன்னா நாள் முழுவதும் எண்ணத்தினாலும், வார்த்தையினாலும், உறவு தொடர்பிலேயும் அந்த சுபபாவனை, சுப விருப்பம் மட்டுமே வெளிப்பட்டதா? எண்ணத்துல, வார்த்தையில, பார்வையில. என் மனதினால் நீங்க சேவை செய்வதனால கூட, உங்களுடைய புண்ணிய கணக்குல சேமிப்பாயிட்டே இருக்கும். நீங்க உங்களுடைய புண்ணிய கணக்குல பலகீனமான ஆத்மாவிற்கு உங்களுடைய வார்த்தையின் மூலமாக புண்ணிய கணக்கை சேமிக்க முடியும். அந்த மனசொடிஞ்சு போன ஆத்மாவை அதுடைய சுயமரியாதையை உணர வைக்கிறதன் மூலமாக, மனசொடிஞ்சு போன ஆத்மாவுக்குள்ள உங்க வார்த்தையின் மூலம் ஊக்க உற்சாகத்தை கொடுப்பதன் மூலமாக, ஆ உங்க உறவிலும், தொடர்பிலும் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு உங்களுடைய உயர்ந்த அந்த துணையின் அனுபவம், துணையின் நிறத்தின் அனுபவத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக
புண்ணிய கணக்கை ஏற்படுத்த முடியும். துணையின் நிறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க குணம் அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். உங்க கூட சேர சேர அவங்களுடைய குணம் மாறும். நம்மளே அந்த மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட வந்து குணத்தை எடுத்திருப்போம். தவறான குணமா இருந்தாலும் சரி, நல்ல குணமா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம பாபா கிட்ட இருந்து அந்த குணத்தை கிரகித்து நீங்க பழகுறவங்க கிட்ட, இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு டீச்சரா ஒர்க் பண்றீங்க ஸ்கூல்லனா, பெரும்பாலும் டீச்சர் வந்து இப்ப எப்படி இப்பயும் அப்படிதான் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் காரியம் நடக்கும், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப அன்பான டீச்சரா இருந்தா, அன்பா இருந்தா நம்மள ஏமாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பரவலாக இருக்குது. அதை நீங்க மாற்றி காட்டணும். அன்பாகவே இருந்து அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க. நான் காலேஜ் போனப்ப, அது ஸ்கூலும் காலேஜும் ஒருத்தரே நடத்துறது. அந்த ஸ்கூல்ல படிச்ச பசங்களே காலேஜுக்கு வந்தாங்க. அந்த பசங்களுக்கு பிசிக்ஸ் சார்னா அவ்வளோ பிடிக்குமா. அந்த அவருக்காகவே பிசிக்ஸ் விழுந்து விழுந்து படிப்பாங்களாம். காரணம் என்ன, அவ்வளோ அன்பா இருப்பார் போல இருக்குது. அன்பா, ஒரு பணிவா. அப்ப அகங்காரத்துல ஆடுறவங்கள யாருக்கும் பிடிக்காது. அந்த அன்பா இருக்கிறவங்கள தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணம், நம்பிக்கையே தலைகீழ திரும்பிடணும். என்னடா இவ்வளவு நாள் கத்தனாதான் கேட்பாங்கன்னு நினைச்சோம், இது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு இடத்துல சொந்தக்காரங்க ஒரு நிமிஷம் மியூட் இதுல போட்டுக்கோங்கடா, செகண்ட் கால் வருது. ஸோ எப்படியெல்லாம் உங்களுடைய புண்ணிய கணக்கு சேர்க்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாருங்க. பலகீனமான ஆத்மாவுக்கு வார்த்தை மூலம் சந்தோஷத்தை கொடுங்க. மனசுடைஞ்ச ஆத்மாவுக்கு அவங்க சுயமரியாதையை ஞாபகப்படுத்துங்க. மனசுடைஞ்சு போய் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் தொடர்பில் இருக்கிற ஆத்மாவுக்கு உங்களுடைய நிறத்தை அவங்க அனுபவம் பண்ணணும். உங்களோட சேர்ந்ததுனால அந்த குணம் மாறி இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணிய கணக்கு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஜென்மத்தில் சேர்க்குற புண்ணிய கணக்கையே அரை கல்பம் உட்காந்து இதோடைய பலனை சாப்பிட போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கவனம் கொடுக்கணும். அடுத்த அரை கல்பம் உங்களுடைய ஜட சித்திரங்கள் மூலமாக உருவாக்குற வாயுமண்டலத்தின் மூலமாகவே பாவாத்மாக்களுடைய பாவத்திலிருந்து முக்தியும் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த அளவிற்கு புண்ணிய கணக்கை நீங்கள் சேர்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருடத்துக்கு தேவையான புண்ணிய கணக்கு. இந்த 5000 வருடத்திற்கும் நீங்கள் கொடுப்பவர்கள் 5000 வருடத்திற்கும் புண்ணிய கணக்கை இப்போவே சேர்த்து வைக்கிறீங்க. ஸோ 5000 வருடத்திற்கும் உங்களுடைய புண்ணிய கணக்கை சேர்க்கறதுக்கு இப்போ நீங்கள் பதித்த பாவனர் ஆகிறீங்க, பாபா மாதிரியே இல்லையா? பாபா எப்படி பாவம் செய்பவர்களை பாவத்தை அழித்து புண்ணியவான்களாக மாற்றுறாரோ அதே மாதிரி நீங்களும் இப்போ பண்ணணும், தூய்மையாக்கணும். அதனால தான் பாபா ஒவ்வொரு குழந்தையுடைய கணக்கு பார்க்குறார். எவ்வளோ புண்ணியத்தை அவங்க சேர்த்து வச்சுருக்கிறாங்கன்னு புண்ணிய கணக்கு பார்க்குறார். ஸோ சேவை செய்கிறதுல குழந்தைங்களுக்கு இருக்கிற ஊக்க உற்சாகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக பாப்தாதாவுக்கு சந்தோஷம் வருது. பெரும்பான்மையான குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறதுல ரொம்ப ஊக்க உற்சாகம் இருந்ததை பாபா பார்த்தார். ஸோ சேவை செய்கிறத நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு திட்டமிடுறீங்க. பாப்தாதா இதுக்காக மனதார பாராட்டை தெரிவிக்கிறார். நீங்கள் இதை நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா தான் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்தையும் விட மிகச்சிறந்தது என்ன அப்படின்னா, எல்லாருடைய எண்ணங்களும் நேரமும் இதை செய்வதிலேயே பிஸியாக இருக்குது. ஏன்னா எல்லோருக்குமே எல்லா இடத்துலையும் நான் சேவை பண்ணணும், ஏன்னா எல்லாருடைய புகார்களையும் முடிக்கணும் இல்லையா? எனக்கு ஒரு துளி ஞானம் கிடைக்கணும், சக்தி கிடைக்கணும், சுயநலமற்ற அன்பு கிடைக்கணும், கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்தில் அப்படின்னு தவம் கிடக்கிறாங்க இல்லையா? அந்த தவத்துக்கான பலனை கொடுக்கணும் நாம்.
அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்குது. ஸோ பிராமணர்களுடைய திடமான எண்ணங்களில் அளவற்ற சக்தி நிரம்பி இருக்குதுன்றார். பிராமணர்களுக்கு மட்டும் அந்த திடத்தன்மை, உறுதித்தன்மை இருந்துச்சு அவங்களுடைய எண்ணங்களில் அப்படின்னா அவங்களால என்னதான் செய்ய முடியாது அப்படின்னு பாபா கேட்குறார். எல்லாமே முடியும். ஜஸ்ட்டு அந்த உறுதியான எண்ணம், இதை நான் செஞ்சே தீர்வுன்ற எண்ணம் மட்டும் நிரந்தரமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வருது, அதுக்கப்புறம் போக போக சோர்ந்து போயிடுறது கிடையாது. ஸோ இப்போ சேவையை பற்றி சொன்னார் இல்லையா இவ்வளோ நேரம். இப்போ பாபா சுய முன்னேற்றத்தை பற்றி சொல்கிறார். உங்களுடைய யோகம் ஜுவாலா ஸ்வரூபத்தை அடையட்டும், ஜுவாலா ஸ்வரூபத்தை எடுக்கட்டும்ன்ற. ஜுவாலாமுகி ஸ்வரூபம். ஜுவாலாமுகின்னா என்னது? எரிமலை. எரிமலை மாதிரி, தீப்பிழம்பு மாதிரி எரியணும் உங்களுடைய யோக அக்னின்றார். ஸோ எப்போ அந்த மாதிரி சக்திசாலியான ஜுவாலா ஸ்வரூபத்தை உங்களுடைய யோகம் எடுக்குதோ அப்போ தானாகவே மற்ற ஆத்மாக்கள் அந்த சக்தி வாய்ந்த தீபத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வெளிச்சத்தை அடைஞ்ச உடனே அவங்களுக்கு வழி தெரிஞ்சிடுது. ஸோ உண்மையிலே இதுதான் அர்த்தம். திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்து எல்லாம் வீட்டில் தீபத்தை ஏற்றுறாங்க. ஆக்சுவலாக திருவண்ணாமலை தீபம் பாபா தீபமாக இருக்கிறாருன்றதை விட நீங்கள் எப்போ அந்த மாதிரி தீபமாக, உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் தீபமாக மாறுறீங்களோ அதை பார்த்தவுடன் அவர்களும் தங்களுடைய தீபத்தை, ஆத்ம தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் யோகா பண்ணுறீங்க, ஆனால் அது ஜுவாலா ஸ்வரூபத்தை அடையணும். அது இன்னும் அடையலை. சேவை செய்கிறதுக்கு நல்லாவே ஊக்க உற்சாகத்தை அதிகப்படுத்துகிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய யோகம் ஜுவாலா ஸ்வரூபத்தை அடையணுன்றதில் அடிக்கோடிடுங்கள். உங்களுடைய திருஷ்டியில் எந்த அளவுக்கு ஜொலிப்பு இருக்கணும் உங்கள் பார்வையில் அப்படின்னா, ஏதோ ஒன்று மற்றவர்களுக்கு அதனால் அனுபவமாகணும் உங்களுடைய ஆன்மீக திருஷ்டியின் மூலமாக. ஸோ அதுவும் யோகத்தின் மூலமாகத்தான் சாத்தியம். ஸோ வெளிநாட்டை சார்ந்தவர்கள் நேரத்தின் அழைப்பு அப்படிங்கிற ஒரு சேவை செஞ்சுருக்கிறாங்க. அது பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா இதில் சின்ன குழுக்களை பாபாவுக்கு நெருக்கத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. எல்லா சென்டரும், எல்லா ஜோனும் அவங்கவுங்களுடைய சேவையை, தனிப்பட்ட சேவையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அனைத்து துறைக்கும் இந்த மாதிரி குழுக்களை உருவாக்கணும். ஸோ நாலாபுறமும் சேவை பரவிட்டு இருக்குது. இப்போ அந்த யாருக்கெல்லாம் நீங்கள் சேவை செஞ்சீங்களோ அந்த குழுவிலிருந்து தகுதி வாய்ந்த ஆத்மாக்களின் குழுவை உருவாக்கி பாபாவுக்கு நெருக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா எல்லோரும் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகிட மாட்டாங்க இல்லையா? அது நமக்கே தெரியும். ஸோ அந்த தகுதி வாய்ந்தவர்களின் குழுவை உருவாக்குங்க, அவங்கள பக்காவாக்குங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ நேரத்திற்கேற்ற போல் அந்த குழுக்களை நெருக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்க, பாபாவுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். பாபாவுக்கு சமமாக்குங்க. ஸோ அவங்களுடைய சேவையின் ஊக்க உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சேவை செய்யணும் அப்படின்னு தோணணும். ஸோ அந்த மாதிரி தகுதி வாய்ந்த ஆத்மாக்களை பாபா பார்க்குறார். இருந்தாலும் அவர்களுக்கு போதிய பாலனை சக்திசாலியாக கிடைக்கல குழு ரூபத்தில். ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பாலனை கிடைக்கிது சக்திக்கேற்ப. ஆனால் ஒருவர் குழுவில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஊக்க உற்சாகம் வரும். அவர் பண்ணாருன்னா என்னால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு தோணும். ஸோ அதற்காக தான் குழு, பட்டி. ஸோ அங்கே சொல்லுவாங்க இல்லையா,
நான் டெய்லியும் 2 மணிக்கெலாம் ஏஞ்சிடுவேன். திரும்ப திரும்ப இதை கேட்கும்போது அப்போ நம்ம மட்டும்தான் ஏந்திரிக்கிறது இல்லையோ அப்படின்னு தோணி ஒரு வைராக்கியம் வந்து ஏந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதேமாரி எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அந்த முரளி காலையிலேருந்து, அதுவும் இப்போ இன்டர்நெட் வந்த அப்புறம் ஜூம் கிளாஸ் அது இதுன்னு தன்னை ஒவ்வொருத்தரும் பிஸியாக வச்சுக்கிறத சொல்லும்பொழுது, ஐயோ நம்ம எதுவுமே பண்ணலை போல இருக்குதுன்ற ஒரு உணர்வு வந்து சேவை செய்யணும், இன்னும் சுய புருஷார்த்தம் பண்ணணும், அவங்க பண்ணாங்கன்னா ஏன் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நானும் பண்ணுவேன் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஊக்க உற்சாகம் வரும். பாப்தாதா இந்த மாதிரி குழு ரூபத்தில் சேவையை பார்க்க விரும்புகிறார். இல்லை, சேவையும் சரி சுய புருஷார்த்தமும் சரி குழு ரூபத்தில் பண்ணுறதை பார்க்க விரும்புகிறார். ஸோ எல்லோருமே வந்து உங்களுடைய துறையை சார்ந்தவர்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நல்ல முயற்சி பண்ணுறீங்க. உங்கள் ஏரியாவில் சேவை செய்ய, உங்கள் ஜோனில் சேவை செய்ய, உங்கள் சென்டரில் சேவை செய்ய நல்ல முயற்சி பண்ணுறீங்க. ஸோ அதில் சிலரை பாபா முன்னாடி அழைச்சிட்டு வாங்க. பாபா முன்னாடி அழைச்சிட்டு வரணும்னா 1 வருஷமாவது ஞானம் கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் பாபா ஞானம் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அத்தனை பேரும் 1 வருஷம் கண்டினியூஸாக கேட்க போகிறது கிடையாது. ரொம்ப கம்மியானவங்க தான் கேட்பாங்க. ஸோ அப்படி உருவாக்கி அழைச்சிட்டு வாங்கன்றார். ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லறவாசிகளுடைய ஊக்க உற்சாகமும் பாப்தாதாவுக்கு வந்தடைகிறது. பாப்தாதா இரட்டை வெளிநாட்டினர்கள் செய்கிற இரட்டை காரியத்தை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே சேவையும் பண்ணுறாங்க, சுய புருஷார்த்தமும் பண்ணுறாங்க. ஸோ இந்த இரட்டை காரியத்தை செய்கிறத பார்த்து பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா இங்கே இந்தியாவில் மாரி அங்கெல்லாம் சென்டரில் சரண்டர் பிரதர், சரண்டர் சிஸ்டர்ன்ட்டு சென்டர்லேயே இருந்து பார்த்துக்கிறது இருக்காது. அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே சென்டரையும் பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற வாயுமண்டலத்தை பார்த்து பயப்படல தானே? நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்லாம் எந்த பயமும் இல்லை தானே? நாளைக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். ஸோ இப்போவும் நல்லா தான் இருக்குது. எது நடக்குதோ அதுவும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி வேணும். ஸோ எந்த அளவுக்கு உலகத்தில் ரொம்ப கூச்சல் குழப்பம் அதிகமாகுதோ அந்த அளவிற்கு பிராமண ஆத்மாக்களுடைய நிலையோ ஆடாத அசையாததாக மாறிடும்ன்றார். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்றார். எவ்வளோ சூப்பர் பாயிண்ட் இல்லையா? நீங்கள் வந்து அந்த நிலையை அடையிறதுல மட்டும் கவனம் வைங்க. மற்றபடி உங்களுக்கு எதுவும் ஆகுன்றதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் பக்காவாக ஆக தான் மற்றதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உலக அழிவு யுத்தமே அப்புறம் தான் நடக்கும்ன்றார். ஸோ அப்போ நீங்கள் அதுக்குள்ளே நான் பக்காவாக ஆகணுன்றதில் மட்டும் கவனம், கவலை இருக்கணும். வேறு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி தானே? உலகம் எந்த அளவுக்கு மோசமாகுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க தானே? அல்லது இரட்டை வெளிநாட்டினர் ஆட்டம் கண்டுட்டு இருக்கிறீங்களா, அல்லது ஆடாத அசையாதவராக இருக்கிறீங்களா? அப்படி ஆட்டம் காண்றது இல்லை தானே? ஸோ யாரெல்லாம் ஆடாத அசையாதவர்களாக இருக்கிறாங்க, கையை உயர்த்துங்கள். நீங்கள் ஆடாத அசையாத அங்கதன். நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போவும் நீங்கள் ஆடாத அசையாதவர்களாக தானே இருப்பீங்க. என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. ஸோ ஏன் எதுவும் நடக்காது உங்களுக்கு அப்படின்னா, பிராமணர்கள் தான் தங்களுக்கு மேலே கடவுளின் பாதுகாப்பு கொடையை வச்சிருக்கிறாங்களே, அதுக்குள்ளே என்ன வரும் இல்லையா? இப்போ ஏதோ ஒன்று வாட்டர் ப்ரூஃபாக இருக்குதுன்னா, எவ்வளவு தண்ணி வந்தாலும் அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே தண்ணி படாது. சரி, எப்படி வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால ஒரு பொருள் நனையாதோ, அதே மாதிரி பாபா குழந்தைங்க
பாபாவின் பாதுகாப்பு கொடைக்குள்ளே இருக்கிற காரணத்தினால அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க. நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள் தானே, அல்லது நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஸோ நமக்கு ட்ரைனிங்கே இதுக்கு தான் கொடுக்குறாரு. கவலையற்றவராக இருங்க, எந்த கவலையும் இருக்கக்கூடாது. சுயராஜ்ய அதிகாரியாக இருங்க, கவலையற்ற மகாராஜாவாக இருங்க. ஆடாத அசையாத சீட்டில் செட்டாயிடுங்கன்றார். செட்டாகி உட்காருங்க, ஸ்திரமாக உட்காருங்க. என்ன ஆனாலும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. நான் சொல்வதைத்தான் என் மனம் சிந்திக்கணும். மனம் ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் வந்தாலே அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்களும் நீங்கள் சொல்கிறதான் கேட்க போகுது. ஸோ எதுவும் ஆகாதுன்னு பாபா சொல்லியும் ஆகிடுமோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த ஆடாத அசையாத இந்த சிம்மாசனத்தை விட்டு எழுந்திருக்காதீங்கன்றார். மூலஸ்தானத்திலே தானே இருக்குது தெய்வ சிலை இல்லை? அது ஆடாத அசையாத சிம்மாசனம், கவலையற்ற மகாராஜான்ற சிம்மாசனம், சுயராஜ அதிகாரி சிம்மாசனம். அதை விட்டு எழுந்திரிக்காதீங்க. அப்செட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த சீட்டில் இன்னும் செட் ஆகலை, ஏஞ்சிடுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அப்செட்டே ஆகுறீங்க. ஒன்றாகாது உட்காருங்கன்றார். ஒரு விதத்தில் பைபிளில் பார்த்திங்கன்னா, உன்னை தொட்டவன் என்னை தொடுகிறான் அப்படின்னு கடவுள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ யுத்தத்தை உங்களுக்காக நான் பண்ணுகிறேன்னு இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த மாதிரி கீதையிலையும் பார்த்திங்கன்னா, பின்னாடி அர்ஜுனன் ஓய்வா நீ உட்காரு, நான் ஓட்டுறேன் வண்டியை இல்லையா? ஸோ அப்படி பாபா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு யார் தன் சீட்டில் செட்டாகி இருக்கிறாங்களோ அவங்க கனவுல கூட அப்செட் ஆக மாட்டாங்கன்ற இல்லையா? வண்டி நேராக சொர்க்கத்துக்கு தான் போகுது, நேராக அந்த நாராயணன் சிம்மாசனத்துக்கு போகுது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். எதுவும் ஆகாது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ செம பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது இல்லையா? எதை கண்டும் பயப்படாதீங்க. என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாது. உங்கள் உலகம் அது. இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அவங்கவுங்க கர்ம கணக்கை அனுபவிப்பாங்க. அது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், பிராமண பரிவாரத்தில் இருக்கலாம். அனுபவித்து தான் ஆகணும். நீங்கள் அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்க அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு பாபா. அவங்க அலட்சியப்படுத்தினா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தாய்மார்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி சீட்டில் செட்டாகி உட்கார்றதுன்னு தெரியும் தானே? எந்த தடுமாற்றமும் இல்லை தானே? ஏன்னா உங்களோட பாப்தாதா இணைந்து இருக்கிறார். ஸோ சர்வசக்திவானே உங்களோடு இணைஞ்சு இருந்தால் நீங்கள் எதுக்கு பயப்படணும் இல்லையா? மகாபாரதத்தில் அடிக்கடி வரும் அந்த யுத்தத்தில். எங்கே அர்ஜுனன் தேடுவாங்க? அர்ஜுனன் கூட கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்கும், தர்மம் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்கும் இல்லையா? சர்வசக்திவான் கூட இருந்தால் நீங்கள் தர்மத்தின் வழிப்படி தான் நடப்பீங்க. ஸோ அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ அவர் கூட இருக்கிறாருன்ற அந்த உணர்விலே இருந்தீங்கனாலே பயம் இருக்காது, பதற்றம் இருக்காது, மனசு அமைதியாக இருக்கும், தெளிவான முடிவை எடுப்பீங்க. அப்போ கண்டிப்பாக வெற்றி தான் அடைவீங்க. அப்போ எதுக்கு பயப்படணும்? பாபா கூட இருக்கும்போது எப்போ நீங்கள் உங்களை தனியாக இருக்கிறதா உணர்றீங்களோ அப்போ தான் ஆட்டம் காணுவீங்க. பாபாவோட இணைஞ்சே இருங்க. பாபா கூட இப்போ உங்கள் கூட ஸ்தூலமாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாருப்பா, உங்கள் நல்ல ஃப்ரெண்டு. எப்படி இருக்கும் மனநிலை? அட்லீஸ்ட் ஃபோனில் இருக்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் மனநிலை? ஸோ அந்த மாதிரி பாபா உங்கள் பக்கத்தில் இருக்கார், அல்லது உங்கள் கூட ஃபோனில் லைனில் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி மனநிலை உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் அவரோட இணைஞ்சே இருக்கிறதுன்னு சொல்கிறது. அப்படி இருந்தீங்கன்னா ஸோ எவ்வளவு குழப்பம் வந்தாலும் நீங்கள் ஆடாத அசையாதவராக இருப்பீங்க. கரெக்டு தானே? கிருஷ்ணர் அதுக்காக தானே எல்லோருக்கும் பிடிக்குது. மகாபாரதத்தில் எப்பயும் சிரித்த முகம்,
என்ன ஆனாலும் சிரித்த முகம். தாய்மார்கள், நான் சொல்கிறது ரைட்டு தானே? நீங்கள் எல்லோரும் ஆல் ரைட்டாக இருக்கிறீங்களா? நீங்கள் இணைஞ்சு இருக்கிறீங்க பாபாவோட, பாப்தாதாவோட, தனியாக கிடையாது. அவ்வளோதான். இனிமேல்ட்டு அப்பாவோட பொறுப்பு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் பாட்டுக்கு ராஜா மாதிரி உங்கள் சீட்டில் உட்காருங்க. அப்படி உட்காந்திங்கன்னா அது பாபாவுடைய பொறுப்பாகிடுது. நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்கன்னா அது உங்கள் பொறுப்பாகிடுது இல்லையா? விடுங்க. இந்த பாபாவை அற்புதம் பண்ணுறதுக்கு நீங்கள் விட மாட்டீங்களே. நீங்களே திரும்ப திரும்ப கையில் எடுத்துக்கிறீங்க காரியத்தை. அப்போ தான் குழப்பம் அடைஞ்சிடுறீங்க. நீங்கள் அந்த சீட்டை விட்டு ஏந்திரிக்க மாட்டேன்னு அமைதியாக இருங்க. எப்படி பாபா எடுத்துகிட்டு போகிறார் காரியத்தைன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு பிரதரு மதுபனுக்கு வர்றாரு. பல வருடமாக ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை கோர்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வாய்தா வருது, நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வரணுன்றாங்க. இவர் நினச்சாலும் போக முடியாது, ஏன்னா மதுபனுக்கு வந்துட்டார். ஸோ சரி, என்ன நடக்குதோ விட்ரு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு மதுபனில் இருக்கிறாரு. யோகா கிளாஸு இதில் கவனம் கொடுத்துட்ருக்கிறாரு. பார்த்தா அன்னைக்கு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதான் பாபா சார், நீ கம்முனர், உனக்கு சாதகமாக எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன்றார். நீ எடுத்துகிட்டு வான்னு கூட கேட்காத. நீ பக்தன் கிடையாது. பக்தன் தான் பிச்சை எடுக்கிற வேலை. நான் பார்த்துக்கிறேன். நீ பாட்டுக்கு உட்காந்துனுற ராஜா மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டுரு. நீ ஊஞ்சல் ஆடுறதுக்கு நான் எத்தனை ஊஞ்சல் வச்சுருக்கிறேன். முரளின்ற ஊஞ்சல், சக்தின்ற ஊஞ்சல், குணன்ற ஊஞ்சல், ஞானன்ற ஊஞ்சல், எவ்வளோ ஊஞ்சல் இருக்குது. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். ஸோ இது மறக்கவே கூடாது. சாகுற வரைக்கும், கடைசி வரைக்கும் பாபா பார்த்துக்கிறார், பாபா பார்த்துக்கிறார், பாபா பார்த்துக்கிறார். எல்லாத்தையும் பாபா பார்த்துக்கிறார். நீங்கள் இந்த செய்தியோடு ஒரு துளி கடவுளுடைய அனுபவத்தையும் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வள்ளல் ரூபத்தில் ஸ்திரமாக நிலைச்சிருப்பீங்க. நீங்கள் செய்கிற அந்த புண்ணிய காரியம் வள்ளலாகி செய்கிறீங்க இல்லையா? ஸோ அதோடைய பலனாக உங்களுக்கு சக்தியும் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்றார் இல்லை? நீங்கள் வெறும் வாய் வழியாக செய்தியை சொல்கிறதோடு நிறுத்திக்கக்கூடாது. சக்தி கொடுக்கணும். இதுதான் பெரிய சேவைன்றார். அந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது தான் பெரிய சேவை. அதுதான் ஜுவாலா ஸ்வரூபம்ன்றது, சக்திகளின் ஸ்வரூபம். பாபாவோட இணைஞ்சி ஸோ நடந்தாலும் சுத்தினாலும் தொடர்ந்து நான் ஆத்மா, மற்றவர்களை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆத்மா அப்படின்றது வெளிப்பட்ட ரூபத்தில், எமர்ஜான ரூபத்தில் அந்த நினைவு இருக்கணுன்ற. மற்றவங்கன்னா யார்? உங்கள் உடம்பு, உங்கள் கர்மேந்திரியங்கள், உங்களுடைய வேலைக்காரர்கள். அதுதான் சுயராஜ்ய அதிகாரின்னா அதான் அர்த்தம். ஸோ சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு சும்மா சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி விஸ்தாரமாக அதோடைய விளக்கம் என்னவோ அதை நீங்கள் மனதுக்குள்ளே அடிக்கடி சொல்லிக்கலாம், ஞாபகப்படுத்திக்கலாம் இல்லையா? ஆத்மா நான் சொல்கிறேன், உடம்பு பாட்டுக்கு செய்து, அவ்வளோதான். நான் சொல்கிற வரைக்கும் அது செஞ்சுட்டு தான் இருக்கணும். நான் ஜஸ்ட்டு கட்டளை இடுறது தான் என்னுடைய வேலை. எப்படியும் நான் ஆத்மா தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அது வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கணும் உங்கள் நினைவுலன்ற. நான் ஆத்மா தானே, அதை எதுக்கு நினச்சிட்டு அப்படி இருக்கக்கூடாது. நான் ஆத்மா செய்ய வைப்பவன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுன்றார். ஏன்னா அது இப்போ உள்ளடங்கி இருக்குது. நான் யாருன்னு கேட்டால் நான் ஆத்மான்னு சொல்கிறீங்க, அது வரைக்கும் அது உள்ளடங்கி இருக்குதே தவிர நான் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறீங்களா? நான் இந்த உடம்பை காரியம் செய்ய வச்சிட்டு இருக்கிறவன் அப்படின்ற உணர்வு இருக்குதா? இல்லை.
ஆனால் அது எப்போ அந்த உணர்விலே இருக்கிறீங்களோ, எமர்ஜான ரூபத்தில் அந்த உணர்வு இருக்குதோ, அப்போ வரும் அந்த போதை, சந்தோஷம், கட்டுப்படுத்தும் சக்தின்றார். அல்ல, அவர் மாட்டு வண்டி ஓட்டும்போது கூட அது பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த 2 காளை மாடு கழுத்தில் ஏதோ ஒன்று வச்சு அப்படியே வண்டி இருக்கும். அதில் உட்காந்துட்டு இருக்கிறவர் வந்து ஹாய் ஹாய் ஹாய்னு ஓட்டிகிட்டு இருப்பார் இல்லையா. வண்டி தான் அது மாடு தான் போகுது, அவர் ஜஸ்ட்டு போன்னு சொல்கிறதான் வேலை. இதே வேலை தான் நீங்களும் பண்ண போகிறீங்க இல்லையா. இந்த உடம்புன்ற மாட்டை நீங்கள் ஓட்ட போகிறீங்க. ஸோ அதனால தானே என்னவோ தெரில, நந்தி அப்படின்னு பிரம்மாவுக்கு பக்தியில் வந்து நந்தின்னு வெளிப்பட்டு இருக்குது. ஸோ இந்த உடம்பை நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஓட்டிகிட்டு இருக்கிறவர் யார்? ஆத்மா அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கட்டும். இப்போ தான் இந்த போதை இருக்கும் இல்லையா. வண்டி ஓட்டுறவனுக்கு போதை இருக்கும், குதிரை ஓட்டுறவனுக்கு அந்த போதை இருக்கும் இல்லை. அவன் ஓடலை, குதிரையை ஓட வைக்கிறான். ஸோ இன்னொன்று ஓட வைக்கிறோன்றது அது முழுக்க முழுக்க என் கண்ட்ரோலில் இருக்குதுன்றது ஒரு பயங்கர போதையை கொடுக்கும். குழந்தைங்க சின்ன வயசில் வந்து அந்த ஓடும்போது அந்த குதிரை ஓடுற மாதிரியே, குதிரையை ஓட்டிகிட்டு ஓடுற மாதிரியே ஓடுவாங்க சின்ன வயசில். அது அப்படி ஒரு போதையை கொடுக்கும். அதேமாதிரி சைக்கிள் முதல்ல ஓட்ட கற்றுக்கும் போதும் சம போதையாக இருக்கும். என்னடா அது, நம்ம நினச்சா இந்த வண்டி போகுது. எந்த வண்டி நீங்கள் ஓட்ட கற்றுக்கும் போதும் அப்படி தான் இருக்கும். பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், நம்ம நினைக்கிற இடத்துக்கு அது போகிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா. காரெல்லாம் பார்த்திங்கன்னா, இது சைக்கிளாவது நீங்கள் வளைக்கிறது தெரியும், அது நீங்கள் எப்படி வளைக்கிறீங்கன்னே தெரியாது. அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி வண்டி போகும். அதுக்கு தான் சைடில் பார்க்காதீங்கன்னு பார்த்துட்டு இருந்தீங்க, நேராக அங்கே விட்டுருவீங்கன்னுவாங்க. ஸோ நான் ஓட்டுறவன், வண்டி ஓடுது, இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த போதை என் கட்டுப்பாட்டில் இது இருக்குது அப்படிங்கிற செம்ம போதை இருக்குன்ற இல்லையா. இந்த உடம்பும் இந்த மனம் புத்தியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓடிச்சுன்னா அங்கே புஷ்ப விமானமே உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் என்ன, உலகமே மாயாஜால உலகன்றார் சொர்க்கத்தை. இங்கே சினிமா தேட்டருக்கு தான் மாயாஜால்னு பேர் வைக்கிறாங்க, அங்கே உலகமே அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றார். ஏன்னா எப்படி ஒரு ராஜா தன்னுடைய வேலைக்காரர்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பார், அவருடைய கட்டளைப்படி அவங்கள நடத்தி வைப்பார். அதே மாதிரி நான் இந்த கர்மேந்திரியங்களின் மூலமாக காரியத்தை செய்ய வச்சிட்டு இருக்கிறேன். மற்றவர்கள் மூலமாக செய்ய வைக்கிறது தான் என்னுடைய வேலை, செய்கிறது கிடையாது அப்படின்னு நினைத்தாலே உங்கள் கர்மேந்திரியங்கள் உங்கள் கட்டளைப்படி நடக்கும்ன்ற. கண்ணை நீ இதை பாருன்னா இதை தான் பார்க்கணும், அதை கவனிக்கிறது தான் உங்கள் வேலை இல்லையா. ராஜாவுடைய வேலை இவங்களும் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களான்னு கவனிச்சிக்கிறது மட்டும்தான். அப்போ இந்த கர்மேந்திரங்கள் மாயின் கட்டளைக்கு கீழ்ப்படியாது. ஏன்னா இங்கே கட்டளைக்கு பிறப்பிக்க ஒருத்தன் வந்துட்டான், வராத வரைக்கும் மாயின் கட்டளைக்கு கீழே இருந்துச்சு. இப்போ உங்கள் கட்டளை கீழே வந்துடும். எப்போ நான் ஆத்மா நடத்தி வைப்பவன் அப்படின்னு நினைத்தாள், அந்த விழிப்புணர்வில் இருந்தாள். அப்படி இல்லை, அந்த விழிப்புணர்வே இல்லை, நான் ஆத்மா அப்படின்ற உணர்வே இல்லை அப்படின்னா என்னடா அது, இந்த வண்டி தானாக போயிட்டு இருக்குது, ஓட்டுறதுக்கு யாரும் இல்லாமல் நம்ம ஓட்டுவோன்ட்டு மாயை ஏறி உட்காந்துக்கும். ஸோ ஏன்னா இந்த வேலைக்காரர்களை நடத்தி வைக்கக்கூடிய எஜமானன் அலட்சியமாயிட்டார், தூங்கிட்டார். அப்போ மாயை கட்டளை பிறப்பிக்கும் அந்த உடலுக்கு, கர்மேந்திரங்களுக்கு, மனம் புத்திக்கு. சில சமயம் உங்களுடைய மனதின் சக்தி, சில சமயம் வாயின் சக்தி,
எல்லாம் மாயின் கட்டளைக்கு ஏற்ற மாதிரி நகர ஆரம்பிச்சிடும். உங்கள் மனமே அது கண்ட்ரோலில் வந்துடுச்சுன்னா என்ன ஆகுறது இல்லையா? மனம்தான் முக்கியமான இடம். ஒரு நாட்டுக்கு தலைநகரம் முக்கியமான இடம் இல்லையா? எதிரிகள் அதை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மனம்தான் மெயின். அதுவே உங்கள் மாயாவின் கட்டளை கீழே வந்துச்சுன்னா என்ன வருது? ஸோ அதனால் நீங்கள் கட்டளை பிறப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்கள் கர்மேந்திரியங்களுக்கு. இங்கே பாரு, இதை மட்டும் பாரு, ஆத்மாவை மட்டும் பாரு. ஸோ அதனால் இல்லை நான் இப்படி நடக்கணும்னு நான் விரும்பலை, ஆனால் அது நடந்துடுச்சே அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் ராஜா இல்லை, உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி நடக்கும்? இங்கே சொல்லுவாங்களா, ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க அனுமதி இல்லாமல் எப்படிப்பா நடந்திருக்கும்? அதே மாதிரி ஒரு திட்டு நடந்துச்சுன்னா அங்கே இருக்கிற போலீஸ்க்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதேமாதிரி உங்கள் கர்மேந்திரியம் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி எப்படி நடந்திருக்கோன்றார். ஸோ நீங்கள் எது நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுதான் நடக்கணுன்ற. ஸோ அந்த சுயராஜ்ய அதிகாரத்தின் சமஸ்காரத்தை இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே நிரப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் சொர்க்கத்தில் ராஜ்யத்தை நீங்கள் அதிகாரம் பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும். இல்லை, சுயத்தை ஆட்சி செய்தால்தான் உங்கள் உலக ராஜ்யத்தை உங்களால் ஆட்சி செய்ய முடியுன்ற. ஸோ அதனால் என்ன ஆனாலும் அந்த சுய அதிகாரம், சுயராஜ்யம்ன்ற அந்த சீட்டை விட்டு இறங்காதீங்கன்றார். சுயராஜ்ய அதிகாரி நான்ற சீட்டை விட்டு இறங்கக்கூடாது. ஸோ உங்களுடைய கர்மேந்திரங்கள் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா பிறகு தானாகவே அனைத்து சக்திகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும்ன்ற. இல்லையா? கர்மேந்திரியம் சலனம் ஆகுதுனாலே சக்திகள் இல்லைன்னு அர்த்தம். சக்திகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஸ்தூலமான கர்மேந்திரியங்கள் எப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதோ அப்போ தானாகவே சூக்ஷ்மமான சக்திகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த நேரத்தில் எந்த சக்தி வேணுமோ அது தானாகவே உள்ளே என்கிட்ட அங்கே வந்துடும். ஸோ கர்மேந்திரியங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ சகிப்புத்தன்மை வரணும்னு நீங்கள் கட்டளை இடுறீங்க, ஆனால் எப்போ சகிப்புத்தன்மை தேவையோ அந்த காரியமெல்லாம் முடிந்த பிறகு அது வருது அப்படின்னு இருக்கக்கூடாது. கூப்பிட்டு அந்த செகண்ட் வந்துடணும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் உங்கள் கட்டளைக்கு. அப்படி விரல அசைச்சா டக்குன்னு வந்துடணும், சைகை காட்டினாலே வந்துடணும். ஸோ அந்த மாதிரி எவர் ரெடியாக இருக்கணும் ஒவ்வொரு சக்திகளும். ஏன்னா ஒவ்வொரு சக்தியும் கடவுள் நமக்கு பரிசாக கொடுத்தது. இப்போ அது உங்களுடையதாக ஆயிடுச்சு, ஏன்னா உங்களுக்கு கொடுத்துட்டார். அப்போ உங்களுடையதை நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களால் பயன்படுத்த முடியணும் தானே. நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி பயன்படுத்தணும். அதுக்காக தான் உங்ககிட்ட கொடுத்துட்டார், அது உங்களுது இனிமேல்ட்டு. ஸோ அதே மாதிரி எல்லா சக்திகளும் உங்கள் கட்டளைக்கு கீழே உங்களுடைய கட்டளைப்படி இருக்கும். உங்களுடைய கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டளைப்படி இருக்கும். இதுக்கு பேர் தான் சுயராஜ்ய அதிகாரி, மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாண்டவர்கள் அப்படி தானே இருக்கிறீங்க. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள், கூடவே சுயராஜ்ய அதிகாரிகளும் கூட. இல்லை, பாபாவுக்கு சமமாக சர்வசக்திகளின் அதிகாரி, கூடவே சுயத்தையும் ராஜ்யம் பண்ணுற அதிகாரி நீங்கள். அதனால் அது தானாக என் வாயிலிருந்து வெளிப்பட்டுடுச்சு அந்த வார்த்தை அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி வெளிப்படுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யார்? நான் அதை பார்க்கணுன்னு நினைக்கல, ஆனால் பார்த்துட்டேன். அதை செய்யணும்னு நினைக்கல, ஆனால் அதை செஞ்சிட்டேன். அப்படி சொல்லாதீங்கன்ற. அப்போ நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா யார் அனுமதி இல்லாத இயங்கிச்சு? நீங்கள் தானே எஜமானன் இல்லையா? இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஆன்மீக பேச்சாளர் போய் பேசுகிறாரு, அது
அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார் ஒருத்தருக்கு பிடிக்கல, அது பெரிய இஷ்யூவாகிடுச்சு. உடனே அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த ஸ்கூலில் வேலை செஞ்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பணியிடை மாற்றம் பண்ணுறாங்க, பணியிடை நீக்கம், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா யாரை கேட்டு இதை பண்ணீங்க? அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ல, அதுக்காக தானே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய வேலைக்காரருக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்காம அது எப்படி வேலை செஞ்சுது? யார் அதுக்கு ஆர்டர் கொடுத்தது? ஸோ அப்படி நீங்கள் கட்டளை கொடுக்கலை, அது இஷ்டத்துக்கு வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு அதன் மேலே அதிகாரம் இருக்குதுன்னு அர்த்தமா, அல்லது அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தமா? அதன் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தமா, இல்லை அதை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தமா? ஸோ அதனால் பாருங்கள், வெளியிலே அதிகாரம் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். நமக்குள்ள அதிகாரம் பண்ணணும். இதன் மூலமாக தான் உலக ராஜ்யம் கிடைக்குது. ஸோ அதிகாரியாக மாறுங்கள், அடிமையாக கிடையாது. நல்லது. பாப்தாதா சொல்கிறாரு, மதுபனில் இருக்கும்போது எப்படி நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க இல்லையா, குறிப்பாக பாபா வரும்போது, அதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருங்க. நீங்கள் ஆன்மீக ரோஜா மலர்கள். பாருங்கள், எல்லா பக்கமும் எல்லோரும் ஆன்மீக ரோஜாக்கள், மலர்ந்திருக்கக்கூடிய ரோஜாக்கள். நீங்கள் வாடிப்போன ரோஜாக்கள் இல்லை, மலர்ந்திருக்கும் ரோஜாக்கள். அதனால் எப்பவுமே அதிர்ஷ்டசாலியாகவும் சந்தோஷம் நிரம்பியவராகவும் இருங்க. உங்கள் முகத்தை யாராவது பார்த்தாலே எதையாவது அடைஞ்சிட்டிங்களா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி முகம் எப்பவுமே மலர்ந்து இருக்கணுன்ற. ஸோ அந்த முகம் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குற ஒரு விளம்பர பலகையாக உங்களுடைய முகம் இருக்கணும். அந்த சிரித்த முகம் எப்பவும் இருக்கணுன்ற. எப்படி ஒரு படத்தின் மூலமாக பாபாவுடைய அறிமுகம் கிடைக்க முடியும், அதே மாதிரி உங்களுடைய முகம் இருக்கு பாருங்க, இதன் மூலமாக பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்கள். பாபாவை நான் அடைஞ்சிட்டேன்றது உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷம், திருப்தி இது வெளிப்படணும். இதில் கவனமாக இருக்கணும். நல்லது. எல்லாமே கரெக்டாக இருக்குதா? ஸோ வெளிநாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வந்துட்டீங்க. எல்லோருக்கும் இங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு. ஸோ நியூயார்க்கை சார்ந்த மோகினி பேன்ட்டு கேட்குறார். ஸோ குழப்பங்களை பற்றி கேட்பதிலிருந்து நீங்கள் இப்போ காப்பாற்றப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ மேபி அந்த நேரம் ஏதோ வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஏதோ நடந்திருக்கும் போல இருக்குது. ஸோ எல்லோரும் இங்கே ஒன்றா வந்தது எவ்வளோ நல்லதாக போயிடுச்சு அப்படிங்கிறார். அதை தான் பாபா சொல்கிறார் இல்லையா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைன்றார். எப்படியாவது நீங்கள் அந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்க, பாவத்தையெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னாலே கண்டிப்பாக காப்பாற்றப்படுவீங்க. ஸோ அதுக்கு பாபாவுடைய நினைவிலே இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரு குழுவாக வந்துட்டீங்க, அது ரொம்ப நல்ல காரியமாச்சு. நல்லது. இரட்டை வெளிநாட்டினர்களே, உங்களுக்கு இரட்டை போதை இருக்குது தானே? ஸோ உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்குதுன்னா, உங்கள் இதயம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் யாருக்காவது சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அது இரட்டை வெளிநாட்டினராகிய எங்களுக்குத்தான் அப்படின்னு உங்கள் மனம் சொல்லுது. உங்களுக்கு சுயராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கிறேன், உலக ராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற இரட்டை போதை இருக்குது. ஸோ இரட்டை போதை இருக்குது தானே? பாப்தாதா கூட அப்படி தானே சொன்னார். ஒரு குழுவில் இரட்டை வெளிநாட்டினர் இல்லாட்டினா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. பாபா உலகத்துக்கே தந்தை. அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கணும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும்.
ஏன்னா எல்லாருமே தேவை. அதே மாதிரி தாய்மார்கள் இல்லாட்டினாலும் மதுபன் நல்லா இருக்காது. பாண்டவர்கள் இல்லாட்டினாலும் மதுபன் நல்லா இருக்காது. அது குறைஞ்சிடும், அந்த பகட்டு குறைஞ்சிடும். பாருங்க, ஒரு சென்டரில் பாண்டவர்களே இல்லைப்பா, அதாவது பிரதர்ஸே இல்லை, வெறும் தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்குமா? அதே மாதிரி வெறும் பாண்டவர்கள் மட்டும் இருக்கிறாங்க, சக்திகளே இல்லை, பெண்களே இல்லை, ஆண்கள் மட்டுமே இருக்கிறாங்கன்னா அப்போவும் அந்த சென்டருக்கு அழகு கிடையாது. 2 பேருமே தேவை, குழந்தைகளும் தேவை. குழந்தைங்க சொல்கிறாங்க, அப்போ ஏன் பாபா எங்கள் பேர் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களுடைய அலங்காரமும் இருக்குது. இப்போ ஒரு வினாடியில் நிராகார தந்தை, அதாவது சிவபாபாவுடைய அன்பு நினைவுகளை அப்படியே மூழ்கி போயிடுங்கன்ற ஒரே செகண்டில். ஸோ பாபா வந்து ட்ரில் கண்டக்ட் பண்ணுறார். ஒரு செகண்டில் பாபாவை தவிர எதுவுமே புத்தியில் இருக்கக்கூடாது. ஸோ பாப்தாதா வந்து தாதிங்க கிட்ட பேசுகிறாரு. சேவையோடு சேர்த்து 108 மணி நேர யோகா பயிற்சியும் நடந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். 108 மணி நேரம் தொடர்ந்து யோகம். ஏன்னா விநாச ஜுவாலை எப்போ சக்திசாலி ஆகும்? இந்த யோக அக்னி ஜுவாலை மூலமாகத்தான் அது சக்திசாலி ஆகும்ன்றார். ஸோ அதற்காக நிகழ்ச்சி நடத்தப்படுது. பிறகு அவங்க வந்து இதை பற்றி நினைக்க ஆரம்பிப்பாங்க, உலக அழிவை பற்றி. யோகத்தினால பாவங்களும் பாவ காரியங்களின் சுமையும் எரிஞ்சிடும். சேவை செய்கிறதுனால உங்களுடைய புண்ணிய கணக்கு அதிகரிக்கும். ஸோ அதனால் நீங்கள் புண்ணிய கணக்கை சேமிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? யோகா பண்ண பாவச்சுமை எரிஞ்சிடுது. ஸோ அதனால் நீங்கள் தண்டனை அனுபவிக்க தேவையில்லை. அதேமாதிரி சேவை செய்ய தான் புண்ணிய கணக்கு அதிகமாகுது. ஏன்னா தண்டனை அனுபவிக்கல, ஆயுள் கூடுது, ஆரம்பத்திலே வந்துடுவீங்க. ஆனால் சேவை செஞ்சால் தான் வருமானம் இருக்கும். ஆயுள் மட்டும் இருக்குது, ஆனால் வருமானமே இல்லை, பணக்காரனாகவே இல்லை, ஒரு பிச்சைக்காரனாக அங்கே இருக்க மாட்டோம். பட் அந்த மாதிரி ஒரு ஏழை வெட்டியான் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் பாபா சொல்கிறாரு, சேவை செய்வதன் மூலமாக தான் உங்கள் புண்ணிய கணக்கு அதிகரிக்குது. ஸோ அப்போ புண்ணிய கணக்கை சேர்க்கணுன்னா என்ன பண்ணணும், பாவத்தை அழிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரகசியத்தை பாப்பா வெளிப்படுத்துகிறார். நீங்கள் இப்போ புண்ணிய கணக்கை சேமிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சேவை செய்கிறீங்க, புண்ணிய கணக்கை சேமிக்கிறீங்க, ஓகே. ஆனால் பாவ கணக்கு அழிக்கணுமே. யோக அக்னியின் மூலமாக, அதாவது ஜுவாலாமுகி யோகத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய கடந்த காலத்தின் சமஸ்கார சுமை அழியுமே தவிர சாதாரண யோகத்தினால அழியாது இல்லையா? நெருப்பு மாதிரி பாபா சொல்கிறார்ல, சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆத்மாவுக்குன்ட்டு. அது சதா அந்த கொஞ்சம் சார்ஜ் எடுத்துட்டிங்கனாலே டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சல்லுன்னு மாயா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் யோகா மட்டும்தான் பண்ணுறீங்களே தவிர ஜுவாலாமுகி யோகா பண்ணலை. ஏன்னா ஜுவாலாமுகி யோகாவில் மட்டும்தான் பாவம் அழியுன்றார். ஸோ நீங்கள் பண்ணுற யோகத்தில் தற்காலிகமாக அழியுது, பிறகு மறுபடியும் உயிரோடு வந்துடுது. ராவணனை பாருங்கள், உங்களுடைய நினைவாக தான் தசரா ஒவ்வொரு தடவையும் திரும்ப வந்துடுறான். கொல்றாங்க, எரிக்கிறாங்க, எலும்பை எடுத்து போய் தண்ணியில் கரைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி முற்றிலுமாக எரிச்சிடணுன்றார். பழைய சமஸ்காரம் இருக்கிற இடம் தெரியாமல், கடந்த கால சமஸ்காரம், பலகீனமான சமஸ்காரம் எல்லாத்தையும் அப்படியே சாம்பல் ஆக்கிடுங்க எரிச்சின்றார். எதுவுமே இருக்கக்கூடாது பலகீனமானது.
இப்போ இன்னும் அதெல்லாம் எரியலைன்ற, இன்னும் அழியலை, முழுசாக எரியலை. ஸோ அதனால தான் என்ன ஆயிடுது, செத்து மீண்டும் மீண்டும் வந்துடுறான் ராவணன். ஸோ நிறைய அசுரர்கள் அந்த மாதிரி இறந்து மீண்டும் வர மாதிரி காட்டுவாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன, நீங்கள் ஃபுல்லாக எரிக்கலை, சாம்பலாக்கலை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ நல்ல பாம்பு அப்படி தான் எரிச்சிடுவாங்க, அடிச்சிட்டாங்கன்னா எரிச்சிடுவாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியுது இல்லையா, பாம்புன்றது விகாரத்துடைய நினைவு. ஸோ அப்போ விகாரத்தை நீங்கள் எரிக்கணும், இல்லாட்டினா பாம்பு பழிவாங்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ராவணனை உயிரோடு விட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தான். கொன்னா மட்டும் போதாது, ஏன்னா அவன் மீண்டும் மீண்டும் உயிர்த்து வருவான். ஸோ மீண்டும் உயிர்த்து வருவது இந்த மாயா தான். ஸோ அப்படி நீங்கள் பழைய சமஸ்காரங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கிட்டீங்க, புதிய சமஸ்காரத்தை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சமஸ்கார மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் நடக்கும். சமஸ்கார மாற்றம் தான் முக்கியமே. சுயமாற்றன்றது சமஸ்கார மாற்றம். ஸோ சமஸ்காரங்களின் விளையாட்டு தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அடிக்கடி பழைய சமஸ்காரம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதோடைய பேரடையாளம் கூட இல்லாமல் அழிக்கணும். ஸோ சமஸ்காரத்தின் மாற்றம் அல்லது பரிவர்த்தனை தான் நீங்கள் விசேஷமாக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், முக்கியத்துவம் ஞாபகம் வச்சுக்கணுன்றார். சமஸ்கார பரிவர்த்தனை, சமஸ்காரத்தை மாற்றியே தீரணும். சமஸ்காரங்கள் மாறாத காரணத்தினால தான் வீண் எண்ணங்களும் வருதுன்றார் இல்லை. அந்த பழைய சமஸ்காரத்தை நீங்கள் அழிக்கலை, புது சமஸ்காரத்தை உருவாக்கலைன்னும் பொழுது அந்த பழைய சமஸ்காரத்தின் ஒன்று தான் வீண் எண்ணங்களும் அது வருது. ஸோ அப்போ அந்த வீண் எண்ணங்களை யோசித்து உங்கள் நேரத்தை வீணாக்கிடுறீங்க. ஸோ அப்போ தேவையற்ற நஷ்டம் வேறு சேமிப்பாகிட்டு இருக்குது. புண்ணிய கணக்கு சேர்க்க சொன்னால் நஷ்ட கணக்கு சேமிக்கிறீங்க. ஆனால் இதுவும் நடந்தாக வேண்டி இருக்குது. யாரோ சொன்னாங்களாம், காலம் உங்களை பண்ண வைக்கிது, உங்களுடைய சொந்த முயற்சியினால் இது நடக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து இதை நடத்தி வைக்கிது, காலம் மற்றும் உங்களுடைய சுய முயற்சி. இது ரெண்டும் சேர்ந்து எது நடக்கும், சுய பரிவர்த்தனை நடந்தே தீரும்ன்ற இல்லை. சமஸ்கார பரிவர்த்தனை நடந்தே தீரும், காலமும் நடத்தி வைக்கும் இல்லையா. நீங்கள் குணத்தை மாற்றியே ஆகணும் இல்லை. நல்லா பணக்காரன் அகங்காரத்தில் ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஏழையாக பிறந்தான்னா, திடீர்னு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையை அடைஞ்சான்னா என்ன ஆகும்? தானாகவே அவனுடைய குணம், பணிவு குணம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி, நேரம் உங்களை மாற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ ராசலீலை நடனம் சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையில் சமஸ்காரங்கள் ஒத்துப்போவதின் நடனம் இல்லையா. எல்லா கோபிகைகளும் டான்ஸ் ஆடுறாங்க கிருஷ்ணரோட. இப்போ கோபிகைகள் அப்படிங்கிறது சிவபாபாவை நினைவு செய்யக்கூடிய எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. ஸோ அவர்கள் அனைவரோடும் யார் ஒத்து போகிறாங்களோ அவங்க தான் கிருஷ்ணர். அந்த மகாராஸ் அல்லது ராசலீலையுடைய நினைவார்த்தம்தான். அது எதுடைய நினைவார்த்தம் அப்படின்னா, சமஸ்காரங்கள் ஒத்துப்போகும் மகா நடனத்தின் நினைவார்த்தம்ன்றார். இப்போ இப்போதைக்கு நீங்கள் ராஸ் தான் நடக்குது, அதாவது நடனம் தான் நடக்குது, மகாராஸ் நடக்கலை, மகா நடனம் நடக்கவில்லை. அதாவது எல்லாரோடும் இணைஞ்சு போகிறது நடக்கலை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணுறீங்க. ஏன் மகாராஸ் நடக்கலை?
ஏன்னா அடிக்கோடிடலை, சமஸ்காரத்தை மாற்றி ஆகணுன்றதில் கவனம் கொடுக்கலை, அந்த உறுதித்தன்மை இல்லை, பலவிதமான அலட்சியம் இருக்குது. அதுதான் காரணம். அந்த அலட்சியத்தெல்லாம் அழித்து மாற்றியே தீருவேன் அப்படின்னு உறுதியாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. வரதானம். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலை உயர்வாக மாற்றக்கூடிய நிரந்தர யோகி மற்றும் கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம். ஸோ கர்மயோகி ஆத்மாவுடைய ஒவ்வொரு காரியமும் யுக்தியுக்தாக இருக்கும். அதாவது யோகத்தில் மூழ்கியதாகவும் யுக்தியுக்தாக மிகச்சரியானதாக இருக்கும். அதாவது சிந்தித்து செயல்படக்கூடியதாக இருக்கும், ஸ்ரீமத் படி இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஏதாவது ஒரு காரியம் யுக்தியுக்தாக இல்லை, ஸ்ரீமத்துக்குள்ளே இல்லை அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் யோகயுக்தாக இல்லை, யோகத்தில் மூழ்கி இல்லை. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், உங்களுடைய காரியம் சொல்லும் நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு. ஸோ உங்களுடைய காரியங்கள் சாதாரணமாகவும் வீணானதாகவும் இருக்குது அப்படின்னா உங்களை நிரந்தர யோகின்னு சொல்ல முடியாது. அப்பப்போ யோகத்தில் இருக்கும்போது நல்லா இருக்கிறீங்க, யோகம் முடிஞ்ச உடனே பழைய குருடி கதவு தரடின்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் கர்மயோகி அப்படின்னா யாருடைய ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணமும் ஒவ்வொரு வினாடியும் நிரந்தரமாக உயர்வாக இருக்குதோ அவர் தான் கர்மயோகி. இல்லை, அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்ததாக இருக்கும். அது நம்ம எண்ணம் உயர்ந்ததாக இருக்குதா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதில் கவனம் கொடுக்கணும். ஆனால் வார்த்தை உயர்ந்ததாக இருக்குதா இல்லையான்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். எண்ணம் உயர்ந்ததாக இருந்தால் தானாகவே வார்த்தை உயர்ந்ததாக வரும். ஸோ அதனால தான் எண்ணத்தில் கவனம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாகவே சொல் செயலும் உயர்ந்ததாகவே இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும். ஸோ நான் இப்படிப்பட்ட ஆத்மான்னு அந்த சுயமரியாதையிலே நிலைச்சி இருக்கிறது தான் இங்கே யோகம். ஸோ பாபா இப்படிப்பட்டவர், அவருடைய குழந்தை நான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறது தான் யோகமே. அந்த நினைவிலே, அந்த விழிப்புணர்விலே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுடைய எண்ணம் ஒவ்வொரு வினாடியும் மிக உயர்ந்ததாக இருக்கும், வார்த்தையும் அப்படியே இருக்கும். ஸோ உயர்ந்த காரியங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இல்லையா, அவங்களுடைய எண்ணம் சொல் செயல் உயர்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறோம். அப்படி உயர்ந்ததாக இருந்தால் அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா, உயர்ந்த காரியம் செய்கிறவங்க எப்பவுமே தனக்குத்தானே திருப்தியாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவர்களும் அவர்கள் மீது திருப்தியாக இருப்பாங்க இல்லையா? ஏன்னா பாபா நினைவிலே இருந்தாலே தனக்குத்தானே திருப்தியாக தான் இருப்பாங்க எது நடந்தாலும். அப்போ திருப்தியாக இருக்கிறவங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும். அதனால் அவங்க செய்கிற செயலும் பிறருக்கு அமைதியை கொடுக்கும். அதனால் அவர்களும் இவர்கள் மீது திருப்தியாகவே இருப்பார்கள். அந்த மாதிரி ஆத்மாக்களைத்தான் நிரந்தர யோகின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார் இல்லையா? தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் எப்போவுமே திருப்தியாக வச்சிருக்கிறவங்க தான் நிரந்தர யோகி. அப்படி இல்லைன்னா அரகுர யோகின்னு அர்த்தம். ஸ்லோகன். ஸோ எந்த ஆத்மாவுக்கு தன்னைத்தானே பிடிச்சிருக்குதோ, அனைத்து மக்களுக்கும் பிடிச்சிருக்குதோ, ஏன் கடவுளுக்கே பிடிச்சிருக்குதோ அவங்க தான் வரதான மூர்த்தி, ஆசீர்வதிக்கப்பட்ட மூர்த்தி அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ பாபா சொல்கிற மாதிரியே எல்லாம் பண்ணுறவங்களுக்கு தான் தன்னையே தனக்கே தன் மீது அன்பு ஏற்படும். ஸோ மக்களுக்கும் பிடிக்கும். கடவுள் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்தீங்கனாலே மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அப்புறம் பாபாவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் வரதான மூர்த்தி. செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.